அந்த பொண்ணோட அதற்கு முன்பு இருந்த வீடியோக்களை எல்லாம் திரும்ப இப்போ போட்டு அதை ஒரு நம்பர் ரேஸில் காசு சம்பாதிக்கிறது இருக்குல்ல, அது வந்து வீடியோக்கள் குறிப்பாக டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் பண்ணுறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். உன் கணவனோட டிக்னிட்டி, உன் சொசைட்டியோட டிக்னிட்டி, உன் காஸ்டோட டிக்னிட்டி, இதுதான் ஓன் டிக்னிட்டி. இதை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னா நீ வந்து அந்த பாலியல் உறுப்புகளை பத்திரமா வச்சுட்டுனாலே போதும். யூஎஸ், சைனா, இந்தியா தான் இந்த ஃபேட் வெட்டிங்ஸ் பண்றது அதிகமா பண்றது. அதுல வந்து இந்தியா செகண்ட் லெவல்ல இருக்கு அக்கார்டிங் டு டேட்டா. Marriage is a financial decision and both stakeholders have to decide whether you want to be a part of it or not be a part of it. 2 hours வந்து எவ்ரி ஹியூமன் பீயிங் காசிப்பை பற்றி பேசுகிறாங்களாம். கேட்குறதுக்கு நமக்கு ஷாக்கிங்காக இருக்கும். அது முதல்ல கேட்கும்போது எனக்கே பயமாக இருந்தது. 2 மணி நேரம் அடுத்தவங்களை பற்றி பேசுகிறோமா, அது இந்த 2 மணி நேரம் தான் கோல்டன் ஹவராக மாற்ற சொல்கிறாங்க. உலகம் உன்னை கண்டினியூஸா மாத்த ட்ரை பண்ணிட்டே இருக்கும். அது அதோட வேலை. அந்த இடத்துல நீ வந்து மாறாம இருக்கிறது தான் உன்னோட வேலை. நம்ம அபியூஸ் பண்ணப்படுறோங்கிறதே பெண்களுக்கு தெரியல. அதாவது அபியூஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா பிசிக்கல் அபியூஸ் நினைக்கிறாங்களே தவிர மென்டல் அபியூஸ் டே இன் அண்ட் டே அவுட் பெண்களுக்கு நடந்துகிட்டே தான் இருக்கு. நமக்கு வந்து அந்த காசிப் சேனல்ல இருக்கக்கூடிய காசிப் சேனல் தான் எல்லாருமே பார்ப்போம். ஈஸியஸ்ட் திங் இஸ் நீங்களாவே இருக்கிறது. அதை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா நீங்க இருக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அது ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் யாரா வேணும், உலகம் உங்களுக்கு அடாப்ட் ஆகிக்கும். நீங்க வந்து உலகத்துக்கு அடாப்ட் ஆக ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை உலகம் யூஸ் பண்ணும். எங்கேயுமே ஒரு பெண் வந்து குறி வைக்கப்படுறா, குதறப்படுறா, அவ கம்ப்ளைண்டா இருந்தாலும் குதறப்படுறா, விக்டிமா இருந்தாலும் குதறப்படுறா. பர்பெட்ரேட்டர்ஸ் எப்பவுமே வந்து ஆண்களா இருக்கிறது வந்து இது மாறணும்னா அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு நிறைய பேசி அரசியல் மயப்பட்டு இன்னைக்கு வந்து பெண்களுடைய உரிமை, பெண்களுடைய கல்வி, இப்படி பல பெண்கள் மேம்பாடுன்னு பல வகையில் வந்து பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லா டேட்டாலையும் நம்பர் 1ல இருப்போம். ஆனால் இன்னொரு பக்கம் இங்கே வைத்திருக்கக்கூடிய திருமண சடங்குகளில் தொடங்கி குடும்ப பின்னணிகள், குடும்ப கௌரவம் அப்படிங்கிற பெயரில் நடக்கக்கூடிய ஆணவ கொலைகள், ஆணவ தற்கொலைகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் சமீபத்தில் மேற்கு மண்டலத்தில் ஒரு பெண்ணுடைய இறப்பு வந்து மிகப்பெரிய அளவில், அந்த தற்கொலை மிகப்பெரிய அளவில் எல்லாரையுமே உலுக்கின, அதிர்ச்சியை ஏற்படுத்தின அந்த ஆடியோ அப்படின்னு சொல்லலாம். அதில் அதிகபட்சமாக அந்த பெண்ணுடைய கோரிக்கை வந்து தான் பேசுகிறத கேட்க யாரும் இல்லை அப்படிங்கிறது தான் பெரிய கோரிக்கையாக இருந்துச்சு. அந்த இடத்துல பல முறை தான் பேசின பிறகும் இது தனக்கான தீர்வு என்னங்கிறத நோக்கி அந்த பேச்சுவார்த்தை இல்லை அப்படிங்கிறது. இங்கேயும் நாங்கள் பேச போகிறோம். இது தீர்வை நோக்கின பேச்சுவார்த்தையாக இருக்கும். ஒரு அமர்வில் எல்லாமே தீர்வு கிடைச்சிடாது. அதனால் இப்படி பேசி பேசி தான் நாம் இந்த சமூகத்தில் எது சரி தவறுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம். இங்கே ஒரு ஜெண்டர் சென்சிட்டிவாக பேசக்கூடிய 4 பேர் நம்மோட இருக்கிறாங்க. இன்னைக்கு ரொம்ப தேவையான ஒன்றாகவும் இருக்குது ஜெண்டர் லென்ஸ். ரிட்டையர்டு IPS ஆஃபீஸர் வனிதா மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். CKK சார் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபர். அவரை எந்த அளவுக்கு வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்டாக எல்லாருக்கும் தெரியுமோ அதை தாண்டி அவருடைய ரைட்டிங்ஸை தொடர்ந்து சோஷியல் மீடியா பேஜஸில் படிக்கிறவங்களுக்கு, குறிப்பாக லிங்க்டின்ல அவருடைய போஸ்ட்டை பார்க்குறவங்களுக்கு, இல்லை அவர் ரீசெண்டாக அவர் பண்ணுற ஆக்டிவிட்டீஸை ரொம்ப நுட்பமாக அரசியலோட பார்க்கிறவர்களுக்கு பெண்களுடைய உரிமை, பெண்கள் மேம்பாடு குறித்த அவருடைய புரிதல், அவருடைய பிஸ்னஸையே அதை ஒட்டியே அவர் வந்து கொண்டு போகிற விதம் அப்படின்னு ஒரு ஜெண்டர் சென்சிட்டிவிட்டியாக அவருடைய ஒவ்வொரு விஷயமும் மாறிக்கிட்டே வர்றதுங்கிறது வந்து ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒன்று. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். செயல் அவருடைய இயக்குனர் மற்றும் அவங்க பண்ணுற அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆளுமைகளையும் இன்னைக்கு உலக அளவில் உறக்க சொல்ல வைத்திருக்கக்கூடிய திரு வெங்கடேஷ் சார் அவர்கள் இங்கே இருக்கிறாங்க. வணக்கம். கவிப்பிரியா ஒரு தொழில் முனைவோராக பல்வேறு தளங்களில் இயங்கக்கூடிய ஒருத்தர். உங்களுக்கும் வணக்கம். வனிதா மேம், அந்த ஆடியோவை கேட்டவுடனே உங்களுடைய பார்வை என்னவா இருந்தது? நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆதங்கம், கோபம், ஒரு பெண்ணா நம்ம எல்லாருக்குமே எழுந்தது. உங்களுடைய முதல் அனுபவம் என்னவா இருந்துச்சு உங்கள்கிட்ட? முதல் அனுபவம் எல்லாரையும் மாதிரி இது வந்து ஒரு போலீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் திங்க் பண்ணேன். இதை வந்து சரி எவிடன்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க, இவ்வளோ கிளியராக கொடுத்துட்டு போயிருக்காங்க, இந்த தைரியத்தை இந்த கிளாரிட்டியை லைஃப்பில் வாழ்கிறதுல காமிச்சிருக்கலாமே, அதுதான் எனக்கு இருந்தது முதல்ல. ரெண்டாவது, எனக்கு இது ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லை. இன்றைக்கி ரிதன்யா கேஸ் வந்ததுனால நம்ம ரிதன்யாவை பேசுகிறோம்.
இப்போ எத்தனை ரித்தனியாக்கள் நமக்கு தெரியாமல் இருக்காங்களோ, எத்தனை பேர் இனி வரப்போகிறவங்க இருக்காங்களோ தெரியாது. இப்போ அட்ரஸ் பண்ண வேண்டிய இஷ்யூ இது ரொம்ப முக்கியமான இஷ்யூ அப்படிங்கிறது மட்டும் தோணுச்சு. அந்த பேரண்ட்ஸ் மேலேயும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சில ஆதங்கங்கள் இருந்தது. மாப்பிள்ளை வீட்டு சைட்லேயுமே வந்து அவங்களுமே சொசைட்டி ட்ரிவன் தான். இந்த விஷயங்கள்லாம் கேட்டால் தான் வாழ்க்கையில் போக முடியுங்கிற மாதிரியான ஒரு சொசைட்டியில் அவங்களும் வாழ்கிறாங்க. இது வந்து இண்டிவிஜுவலாக யாரையுமே நம்ம குறை சொல்கிறதுக்கு இது டூ ஏர்லி. ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அட்ரஸ் பண்ண வேண்டியது. இத்தனை 11 ஆடியோஸ் போடுற அளவுக்கு அவளுக்கு டைம் இருந்திருக்கு. கொஞ்சம் கடவுளை அவகிட்ட கொஞ்சம் கருணையாக இருந்திருக்கலாமேன்னு எனக்கு தோணுச்சு. உயிர் பிழைக்கிறதுக்கு அந்த நேரத்தில் யாராவது கிராஸ் பண்ணியிருந்திருக்கலாம், அவளை காப்பாற்றிருக்கலாம். அப்புறம் இப்போ இந்த லேட்டஸ்ட் வீடியோ அந்த கார் பார்க்கும்போது தான் நினச்சேன், யாருமே இல்லாத இடத்துல போய் நிப்பாட்டிட்டு அந்த பொண்ணு இருக்கும்போது அப்போ எல்லாமே அவள் இவ்வளோ பிளான் பண்ணி இவ்வளோ பண்ணியிருக்காளே, இது தேவையா அப்படிதான் எனக்கு தோணுச்சு. உங்களுடைய போஸ்ட்டை சோஷியல் மீடியாவில் பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி அதிர்வை ஏற்படுத்தி இருந்துச்சு அது அப்படிங்கிறதும், பெண் பிள்ளைகளை வந்து நம்ம எப்படி பார்க்கணும், ஆண் பிள்ளைகளை எப்படி பார்க்கணுங்கிற ஒரு பார்வையும் அதுக்குள்ளே நீங்கள் வச்சுருந்தீங்க. உங்களுடைய பார்வையிலிருந்தும் அதை முன் வச்சுருந்தீங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு தாக்கத்தை ஏற்படுத்துறது. நான் ஊடகங்கள் சார்ந்து நான் அப்புறம் பேசுகிறேன். ஆனால் முதல் விஷயமா உங்களுக்கு அது என்ன முதல் பாதிப்பை ஏற்படுத்துச்சு? முதல்ல வந்து வனிதா மேடம்க்கு மாறுபடுறேன். ஏன் மாறுபடுறேன்னா, நான் பிஸ்னஸ் பண்ணும்போது ஒரு பல பிரச்சனைகளை நான் சந்திச்சுட்டு இருக்கும்போது ஒரு டைமில் நான் வல்னரபிளாக ஏன் வந்து நம்ம வாழ்க்கையை முடிச்சிருக்கக்கூடாதுன்னு யோசிச்சிருக்கிறேன். அதனால் அது வந்து அந்த வல்னரபிள் மொமெண்ட் அப்படின்னு தான் நான் வந்து பார்க்குறேன் தவிர, அது வந்து அதுக்கப்புறம் நம்ம ஓவர் கம் பண்ணிட்டோம் அப்படின்றதுனால இன்றைக்கி வந்து பெரிய ஆள் ஆகிட்டோம் அப்படின்றத மாதிரி இப்போ இது பண்ணுறது வேறு விஷயம். அந்த வல்னரபிலிட்டி அது வேணால் யாருக்கு வேணால் அந்த டைமில் வரலாம். அதனால் நான் அந்த பொண்ணை நான் வந்து குறை சொல்ல விரும்பலை. நான் வந்து அதை தாண்டி போயிட்டு இது வந்து சிம்டம். நான் அந்த பொண்ணையை பற்றி பேச விரும்பலை. இது வந்து நான் ரூட் காஸை பற்றி தான் பேச விரும்புகிறேன். நான் அந்த ரூட் காஸ் எவ்வளவு, அதாவது கல்ச்சருன்ற பேரில், சமுதாயம்ன்ற பேரில் எவ்வளவு வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து நம்ம வந்து அவங்கள வந்து வளர விடாமல், அவங்களுடைய எக்ஸ்ப்ரெஸ் பண்ண விடாமல், அவங்களுடைய இண்டிவிஜுவலிட்டியை நசுக்கிறோம். அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கறது கிடையாது. அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு இதுவும் வந்து கொடுக்கறதுக்கு இந்த சமுதாயம் வந்து தயாரில்லை. அதோடைய வெளிப்பாடாக தான் அதை பார்க்குறேன் தவிர, இதனால் நீங்கள் ரொம்ப அழகாக சொன்ன மாதிரி நிறைய ரித்தன்யாக்கள் இருக்கிறாங்க இன்னும். அவங்களுக்கு இதனால் வந்து ஒரு சொல்யூஷன் வரணும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய தாக்குதல். இது வந்து மார்னிங் மீட்டிங் இல்லை, இது மிரரிங் மீட்டிங். இதை நம்ம மிரர் பண்ணி எப்படி அங்கே இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆனாலும் ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டிருக்கிற பெண்களுக்கு இன்றைக்கி சமுதாயத்துக்கு நம்ம வந்து என்ன நம்ம மருந்து போட முடியும் அப்படின்றதா தான் வந்து நான் வந்து பார்க்குறேன். நான் இது வந்து ரொம்ப ரொம்ப டீப் ரூட்டட். இது வந்து ஆணாதிக்கம் கிடையாது, இது வந்து பவர் ஸ்ட்ரகிள். இது பவர்ஃபுல்லாக வந்து வனிதா மேடம் இருந்தால் வனிதா மேடம்க்கு சல்யூட் அடிச்சிருக்கிறாங்க. ஜெயலலிதா இருந்தபோது ஜெயலலிதாவுக்கு சல்யூட் அடித்த சமுதாயம் தான் இது. இது ஆண் பெண் பார்க்குற சமுதாயம் இல்லை. யார் பவர்ஃபுல், இந்த பவர் இல்லாததுனால அந்த ஜெண்டர் வந்துடுது, ஜெண்டரால் மற்றதெல்லாம் வருது. மெயினாக வந்து பெண்கள் இதில் அதிகம் மாட்டிக்கிறாங்க. ஒரு டைமில் நீங்கள் தான் சாமி, நீங்கள் தான் கடவுள், நீங்கள் தான் லக்ஷ்மி, நீங்கள் தான் இல்லைன்னு ஒரு டைம் வந்து நம்ம பேசிகிட்டு இருந்தாலும், இன்னும் சிஸ்டமேட்டிக்காக நடக்கிற நிறைய தவறுகள் ஒரு மைனாரிட்டி பண்ணாலும் மெஜாரிட்டி வந்து அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கறதில்ல. அதுதான் என்னை பொறுத்தவரை எனக்கு மெயின் காசாக நான் பார்க்குறேன். நான் அந்த மெஜாரிட்டி பண்ணுற தவறு தான். மைனாரிட்டி பண்ணுறது, மொலஸ்ட் பண்ணுறது, நீ ரேப் பண்ணுறது, ஹானர் கில் பண்ணுறது, இதெல்லாம் வந்து மைனாரிட்டி ஒரு சின்ன இது. அதுதான் நமக்கு பெருசாக்கி நம்ம பேசுகிறோம். பட் ப்ராப்ளம் என்னை பொறுத்தவரை மெஜாரிட்டி பண்ணுறது. அந்த மெஜாரிட்டி திருந்தனால்தான் நம்ம வந்து இந்த சொசைட்டி திருந்தும். ஏன்னா அந்த மெஜாரிட்டி திருந்தாமல் வந்து நம்ம இருக்கிறோம் அப்படின்றதுனால தான் எனக்கு வந்து கோபம் ஜாஸ்தி. அந்த இது வந்து நான் வந்து இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். சிகேகே சார் சொல்கிற மாதிரி இது மெஜாரிட்டிகளுடைய தவறுகளை நம்ம அட்ரஸ் பண்ணியிருக்கிறதா பார்க்குறீங்களா கவி நீங்கள்? See, அந்த பொண்ணு I want to address what she has done because everyone எல்லாருமே அந்த ஸ்டேஜை தாண்டி தான் வந்திருப்போம். எல்லாருக்குமே ஒரு வல்னரபிள் மூமெண்ட் இருக்கும். அந்த வல்னரபிள் மூமெண்ட்டில் ஸோ வாட் நெக்ஸ்ட், இந்த 2 கேள்விக்கான பதில். இதனால் என்ன, பரவாயில்ல தூக்கி போட்டுட்டு வா நான் இருக்கோங்கிற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து அப்பா அம்மா எல்லா ஸ்டேஜ்லேயும் கொடுக்கணும். அது 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் பாஸ் ஆனாலும் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல நான் இருக்கேன். காலேஜில் உனக்கு எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, பிடிக்கலையா பிடிச்சிருக்கா நான் இருக்கேன். கல்யாண வாழ்க்கையில் கூட உனக்கு நல்லா அமைஞ்சதா அமையலையா பரவாயில்லம்மா நான் அங்கே இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து பேரண்ட்ஸ் கொடுக்குறதே இல்லை.
அண்ட் தட்ஸ் அ மேஜர் திங். ஏன்னா பெண்கள்னாலே வந்து ஒரு சர்வைவராக இருக்கணும், ஒரு சேவியராக இருக்கணும், ஒரு ப்ரொடெக்டராக இருக்கணும் ஒரு ஃபேமிலிக்கு. அதாவது இந்த சொல்லுவாங்கல்ல, இந்த அப்பா எடுத்துக்கிட்டு அப்பா வந்து பொண்ணை வந்து எடுத்து கைமாத்தி கொடுக்குற மாதிரி ஒரு சடங்கு இருக்கு, கன்னிகாதானம். அந்த கைமாத்தி கொடுக்குற சடங்கு இருக்குல்ல, அதை வந்து நம்ம ரொம்ப சமுதாயத்தில் வந்து ஆன் அ மேஜர் ஸ்கேல் அது ரொம்ப சாதாரணமாக நடக்கிற விஷயம். அது வந்து எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, இதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் இத்தனை நாள் இவ்வளோ ப்ரொடெக்டடாக இருந்து நீ யார்கிட்டையும் பேசாத, ஒரு பிளாங்க் கால் கூட வரக்கூடாது அப்படின்னு இவ்வளோ ப்ரொடெக்டடாக வச்சுட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் நீ ஃபேஸ் பண்ணணும், என்ன நடந்தாலும் ஃபேஸ் பண்ணணும். அண்ட் நீ அதை வந்து வெளியே சொல்லக்கூடாது. அதாவது பீப்புள் ஹூ சீக் சப்போர்ட்டுங்கிற ஒரு கேட்டகரி ஒரு ஒன்று இருந்தாலும் அந்த சீக் சப்போர்ட்டுக்கான வழியே இல்லாத மாதிரி நம்மளோட கல்ச்சர் இருக்கும். அதாவது நீ இதை வந்து வெளியே சொல்லாமல் இருக்கிறது தான் யூர் அ குட் உமன். அந்த குட் உமனுங்கிற அந்த டேக் இருக்கு இல்லைங்களா, அந்த ரித்தன்யா கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஐ நோ ஹர் க்ளோஸ்லி through we all belong to the same community, so I know her closely to a large extent. இது வந்து அந்த குட் உமனுங்கிற அந்த டேக் இருக்கு இல்லையா, அது வந்து தான் பேரண்ட்ஸ்க்கு போயிடக்கூடாது, குட் டாட்டருங்கிற டேக் போயிடக்கூடாதுங்கிறது தான் இஸ் அ மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அந்த வல்னரபிள் மூமெண்ட்டில் ஒரு வேளை எதுவாக இருந்தாலும் நம்ம அப்பா அம்மா நம்மளை ஏற்றுப்பாங்கன்றது இருந்தா, இல்லை அந்த வல்னரபிள் மூமெண்ட்டில் இஃப் ஷி ஹேட் ரிசீவ்ட் ஒரு சப்போர்ட்டிவ் ஃபோன் கால் ஏதாவது இருந்தால் அது நடந்திருக்காது. அண்ட் மேஜர்லி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே அதுக்குள்ளே தான் இருக்கும். இல்லை, நீங்கள் சொல்ல வர்றது எப்படின்னா, தன்னுடைய அம்மா அப்பாவுக்கு வந்து நம்ம ஒரு நல்ல பொண்ணுங்கிற பேரை என்னைக்கு இழந்துடக்கூடாது, அந்த 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 டேகை தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், அந்த டேக் எல்லாம் அந்த டேக் அவங்களுக்கு எப்போதும் இருக்கணும். நம்ம அதனால எவ்வளவு கஷ்டமானாலும் பெண்கள் தாங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அதுல இருக்கு. அது வந்து எல்லா பெண்களாலையும் இதை கேட்கறவங்களால ஃபீல் பண்ண முடியும். நானும் ஒரு 18 வயது பெண்ணுக்கு அம்மா. முதல் வார்த்தையா சொல்றது அதுதான், நீ எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட வந்து சொல்லு, அம்மா வந்து உனக்கு எப்போதும் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா எல்லா தவறுகளையும் கடந்து தான் ஒவ்வொரு ஏஜ் குரூப்லேருந்தும் வருவோம். ஆனால் அதை சொல்கிறதுக்கான முதல் ஸ்பேஸாக நாம் இருக்கணும் பெற்றோர்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான அதில் உள்ள ஒரு பாயிண்ட். நீ என்ன செஞ்சாலும் அதை முதல்ல வந்து சொல்கிற ஆளாக நான் இருந்தால் தான் நான் உன்னை சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது. அது எத்தனை பேர் வீட்டில் அந்த மாதிரியான ஒரு முதல்ல பேசுறதுக்கான ஸ்பேஸ் இருக்குதா அப்படின்னு இந்த சொசைட்டி அப்படி மாறி இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்களா சார்? நிறையங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டேஸில் பெண்களை வந்து 2 வகையாக பிரிச்சுக்கலாம். முதல்ல வந்து வளர்க்கும் போதே வந்து ஒன்று பயங்கர ரெபலாக வளர்த்துருவாங்க, அது வந்து ஆக்டிவிஸ்ட்டாக மாறிடும். இன்னொன்று வந்து ரொம்ப கம்போஸ்டாக, எதுவுமே வெளியில் சொல்ல மாட்டேன், நான் அப்படியே குடும்பத்தோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படியே கட்டி கொடுத்துருவாங்க. இந்த ரெண்டுமே டேஞ்சர். ஆக்சுவலாக நீங்கள் மாடரேட்டாக இருக்கணும். யூ ஹவ் டு ரைஸ் அப் டு த சிச்சுவேஷன் சொல்லுவாங்க மேடம், அக்கேஷனுக்கு. இப்போ சில நேரங்களில் அமைதியாக இருக்கிற பொண்ணுங்க வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. அந்த சுச்சுவேஷனில் இந்த பொண்ணு எடுத்துட்டா கூட வெளியில் யாரோ ஒருத்தர் தான் படித்த கூட இருக்க கிளாஸ்மேட்ஸோ யாரோ ஒருத்தர்கிட்ட சொல்லியிருந்தா ரியாக்ட் பண்ணியிருக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. யார்கிட்டையுமே சொல்லாமல் இந்த ரிலேட்டிவ் சர்க்கிள் தானாக ஆடியோ போடுறது ஒன்வே கம்யூனிகேஷன் தானே மேடம். இது வந்து இன்னும் யாரோ ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்கலாமே, சொல்லியிருந்தால் தீர்வு கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து நம்ம பேசி பிரயோஜனம் இல்லைன்னா கூட, பட் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் இருந்தது, அதை கரெக்டாக யூஸ் பண்ணல அப்படிங்கிறதா. ரெண்டாவது நீங்க சொல்றத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா வந்து என்ன பிரச்சனை கிராமங்கள்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாதம் ஒரு தடவை பிரச்சனைன்னு வீட்டுக்கு வரும் பொழுது அதை சரி பண்ணி திரும்பி அனுப்பி வைக்கிறதுல பெற்றோர்கள் வந்து ரொம்ப மும்முரமாக இருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் மும்முரமாக இருப்பாங்க. ஒரு 3-4 தடவை இந்த பிரச்சனையை அந்த பொண்ணு திரும்ப திரும்ப சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க, திரும்பி வந்து பேசி அனுப்பி வைப்பாங்க. திரும்பியும் போய் நம்ம அங்கேயே அந்த பிரச்சனையை நம்ம அனுபவிக்கணும். இன்னொன்று, அந்த பொண்ணோட ஆடியோவில் அவங்க அப்பாவுடைய ஹெல்த் வரைக்கும் ரொம்ப கன்சர்னாக அவள் யோசிக்கிற விஷயங்கள்லாம் அதில் இருக்குல்ல. அப்போ தான் போனால் கூட பரவாயில்ல, அது அவரை பாதிக்கும் அப்படிங்கிறதும் அதை கூட தாண்டி அந்த பொண்ணு வந்து நாம் உயிரோடு இருந்தோம்னா நம்ம அப்பாவுக்கு வந்து இது திரும்ப திரும்ப ரிட்டாலியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு தான் அந்த பொண்ணோட ஆடியோ மெசேஜாக நமக்கு சொல்லுது. அப்படி நிறைய பெண்கள் வந்து ஒரு தடவை வந்து பேச்சுவார்த்தை நடத்தி திரும்பி கொண்டு போய் விட்டாங்க அப்படின்னா திரும்பவும் இந்த பிரச்சனை அகைன் வந்துகிட்டே தான் இருக்கு. அப்போ யார்கிட்ட போய் அவங்க சொல்லுவாங்கன்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. அவங்களுக்கு வெளி உலகத்தோட தொடர்பில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் போய் சொன்னால் நம்ம வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் இன்னைக்கு இருக்கிற இந்த சோகால்டு கேஸ்ட் கல்ட்டுக்குள்ள வெளியில இருக்கிற ஒரு தேர்ட் பர்சன் ஒரு ஃப்ரெண்டு சொன்னா ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? 100% மேடம். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம எல்லாமே ஒரு போலியான கௌரவத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் நான் நினைக்கிறேன். கௌரவங்கிறது பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு மோசமான வேர்டு. அதனால தான் வந்து நிறைய சேலஞ்சஸ் வர்றதே பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து இவங்க சொல்லக்கூடிய அந்த கௌரவமே எடுத்துக்கிட்டா கூட என்ன கொடுத்துரு, இப்போ அந்த பொண்ணே இல்லை அப்படின்னா என்ன கௌரவத்தோட வாழ போகிறாங்க? மீதி நாள் இவங்க வந்து சாக போகிறாங்க, பேரண்ட்ஸு அவங்க ஜெயிலில் கலக்கி போகிறாங்க. அவங்களுக்கும் வந்து என்னென்னா இந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்குங்கிற தாட்டே இருந்திருக்காது. இந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போகும்னு தெரிஞ்சிருந்தா அவங்க இந்த அளவுக்கு போயிருப்பாங்களான்னு தெரியாது ஆக்சுவலாக. ஸோ இந்த பொண்ணு வந்து இன்னும் கொஞ்சம் சுதானமாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் மேடம். இல்லை, என்னுடைய கருத்து இந்த இடத்துல நான் இது பண்ணுறேன். திரும்ப
திரும்ப வந்து நம்ம அந்த எப்படி நடந்தது ஏன் நடந்ததுன்றதுல இருந்து மாறி இன்னும் நிறைய பெண்கள் அவுட் தேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறோன்றது தான் முக்கியமா இருக்கணும் தவிர லெட் அஸ் நாட் பர்சனலைஸ் இட். அதுதான் இப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த ஒரு தற்கொலை எந்தெந்த விஷயங்களை நமக்கு தூண்டி விடுதுன்னா, நம்முடைய கல்வி முறை, பேருக்கு பின்னாடி போடுற பட்டத்தினால எந்த விதமான ஒரு ஆளுமையும் ஒரு பெண் பெறதா தெரியல ஒண்ணு. ரெண்டாவது இந்த சோகால் அந்த குட் உமன் டேக், ஏன்னா எல்லாரும் நல்லவன் சொல்லு நல்லவன் சொல்லு நல்லவன் சொல்லு, இல்லை என்னை பெரிய தியாகின்னு சொல்லு, இந்த மேரேஜை நான் சர்வை பண்ணிட்டதுனால எனக்கு உடனே ரொம்ப நல்ல பிள்ளைன்னு சொல்லி, இதை வச்சு என்ன பண்ண போறாங்க இந்த லேடிஸ்ன்னு தெரியல. அவங்க சுகிதா கரெக்டா சொன்னாங்க, மென் ஆல்சோ, மென் நிறைய சஃபர் ஆகிறாங்க, அது பின்னாடி வேற அது இருக்கு. பட் என்னன்னா யோசிக்கிற ஒரு தன்மை வந்து பெண்களுக்கு வர வர குறைஞ்சிட்டு போகுது. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, கல்யாணம் வந்து அந்த காலத்துல படிக்காத கிராமத்து பெண்கள் வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, ஒரு குடிகார ஹஸ்பண்டையோ ஒரு மோசமான ஒரு இதையோ எப்படி பண்ணாங்கன்னா, உழைப்புனால பொறுப்பு இருந்ததுனால பண்ணாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதீத பணம், பேம்பரிங், பெற்றோர் பிள்ளைகளை வளர்க்குறது எப்படின்னா, இப்போ நாங்கெல்லாம் சர்வைவ் ஆகி நிறைய விஷயங்களை வந்திருக்கோம் அப்படின்னா, எங்கள் வீடுகளில் வந்து நாங்கள் வந்து ஏஞ்சல்ஸ் கிடையாது, ஜஸ்ட் அ டாட்டர். படிப்பு கொடுத்தாங்க, வேலையை பாருன்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உன்னை மாதிரி உண்டா, உன்னை கண்ணேன்னு கூப்பிடுவேன், மயிலேன்னு கூப்பிடுவேன், மானேன்னு கூப்பிடுவேன், நீ செல்லும், உனக்கு அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஒரு காரோட்டை கற்றுக் கொடுத்து அவங்க அந்த பேரண்ட்ஸும் காரோட்டை கற்றுக் கொடுத்துருக்காங்க, படிக்க வச்சுருக்காங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த பெண்ணுக்கு அடுத்து தன்னுடைய இலக்கு எதுங்கிறத தீர்மானிக்கிறதுல குழப்பம் இருக்குது. அப்போ நம்ம கல்வி முறை இதுக்கு உதவி செய்யலை, சமூகம் இதுக்கு உதவி செய்யலை, சாதி இதுக்கு உதவி செய்யலை, மற்ற இந்த இன்னும் சொல்லப்போனால் சொசைட்டி ஆஸ் அ ஹோல் என்னன்னா அந்த ஒரு காஸ்ட் கல்ட்டுன்னு சொன்னாங்க பாருங்க, அதுக்குள்ள வந்து நம்ம அம்மா அப்பா தலை குனிஞ்சிடக்கூடாது, புருஷன் மேல இருக்கிறத விட நம்ம அம்மா அப்பா தலை குனிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. இதை எப்படி பெண்கள் எதிர்கொள்றதுங்கிறத நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம். நீங்க ஒரு டைம் பேசுனீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச உங்களுடைய வார்த்தையில, நீங்க சென்னை வரும்போது அந்த ஒரு ஹோர்டிங் பார்த்தேன், பெண்ணுக்கு திருமணம் என்பது கடைசி இலக்கல்ல அப்படின்றத வந்து ரொம்ப அழகா அன்னைக்கு பெரியாருடைய ஹோர்டிங் தான் லைஃப்ல வந்து. ஏன்னா என்னுடைய லைஃப்ல நான் சொன்ன, இப்போ நான் அன்னைக்கு கூட போட்டேன் ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டேன். ஒரு உமன் பெண் ஆய்வாளர் எனக்கு ரொம்ப பவ்யமா பேசுவா. அவ கேட்குறா, மேடம் எல்லாம் நீங்க சொல்றீங்க, ஆனா அந்த பெரியாரை பிடிச்சி ஏன் இழுக்கிறீங்கன்னு கேட்டா. நான் கேட்டேன், ஏமா எனக்கே நான் ஒரு பிஎஸ்சி முடிச்சு பிஇ முடிச்சு வேலை பார்க்க வந்த எனக்கே அந்த ஹோர்டிங் பார்க்கும்போது திருமணம் என்பது பெண்ணின் வாழ்வில் இறுதி இலக்கு அல்லன்னு பெரியார் சொன்னதும், பெண் குழந்தை பெறும் இயந்திரம் அல்லன்னு சொன்னதும் ஆணி அடிச்ச மாதிரி உள்ள இறங்குச்சு. அப்புறம் எனக்கு பின்னாடி கல்யாணத்தில் பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் இது என்னுடைய ஃபைனல் டெஸ்டினேஷன் இல்லை, அதனால இது என்னுடைய பாதை வேற அப்படிங்கிற தெளிவு அந்த ஒரு வார்த்தை எனக்கு கொடுத்துச்சு. நீ வேணா இல்லை நம்ம என்ன விதவா விவாகம் மறுவிவாகலாம் நம்ம சைடில் நிறைய இருக்கு, சில ஜாதியில் இருக்கு, அத்துக்கட்டுற பழக்கம்லாம் இருக்கு அப்படின்னாங்க. அது எல்லாருக்கும் பரவலா இல்லைங்கிற அந்த இது கூட புரிதல் கூட படித்து வேலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கூட இல்லை. இன்னும் நிறைய சாதிகளில் கட்டுப்பாடுகள் நிறைய இருக்கு. விவாகரத்துங்கிறது ஒரு பெரிய டாபுவாக தான் பார்க்குறாங்க. குழந்தைகளுக்காக தியாகம் பண்ணு ப்ரெஷர் பண்ணுறாங்க சார். சொசைட்டி இன்னுமே பார்த்தீங்கன்னா முன்னாடி ஓரலாக சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து இமோஷனல் பிளாக்மெயிலிங் நிறைய இருக்கு. இந்த டொமஸ்டிக் ரெண்டு விதமா இருக்கு மேடம். ஆமா, இப்போ இன்னும் சொல்ல போனா படிச்ச பெண்களுக்கு தான் ரொம்ப இருக்கு. ஆமா, அதாவது ஒரு பக்கம் வந்து நம்ம சொல்றோம் இல்லையா, கல்வி ரொம்ப முக்கியம், அதன் மூலமா கிடைக்கக்கூடிய பொருளாதார சுதந்திரம் அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் அதெல்லாம் சொல்றோம். ஆனா இன்னொரு பக்கம் டபுள் டிகிரி ட்ரிபிள் டிகிரி எல்லாம் படிக்க வைக்கிறாங்க பெண்களை. ஆனா நம்ம வீட்டுல பொம்பளை பிள்ளைய வேலைக்கு அனுப்புறதா பழக்கம் இல்ல. அதுவும் சோகால்ட் இதுலயே பாத்துருப்பீங்க, ரித்தனியா கேஸ்லயே அந்த பொண்ணுக்கு 2 லட்சம் ரூபாய் வரை கொடுத்து அனுப்பியிருக்காங்க கை செலவுக்கு. 2 லட்சம் ரூபாய் அந்த பைக்குள்ள இருக்கு, அந்த சூட்கேஸ்ல இருக்குன்னு அந்த பொண்ணு சொல்றா. அப்ப பெண்ணுக்கு பணம் வந்து ஒரு பாதுகாப்பை தரும் அப்படிங்கிற ஒரு மாயை இதுல விடுபட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் இதுல ரொம்ப டிபேட்டபிளா இருக்கு. அப்ப பொருளாதார சுதந்திரம் இருந்தா எல்லாம் கிடைச்சிரும்னு நம்ம ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கிறோம். என் வாழ்க்கையில என் அனுபவத்துல பொருளாதார சுதந்திரமும் என்னுடைய கல்வியும் என்னுடைய திறமையும் நான் என்ன அப்டேட் பண்ணிக்கிட்டது தான் என்னை இன்னைக்கு வரைக்கும் நிக்க வச்சிட்டு இருக்கு. யாருடைய சப்போர்ட்டும் இல்லாம இந்த 21 இயர்ஸ் வந்து என்னுடைய சென்னை வாழ்க்கையை மாத்தி புரட்டி போட்டிருக்கிறது அதுதான். ஆனா எல்லா பெண்களுக்கும் அது கிடைக்குதா அப்படின்னா அதற்கு அவங்க நிறைய இலக்க, நீங்க சொன்ன அந்த தியாகிகள் வந்துங்கிறது வந்து வெறும் வீட்டுக்காக தியாகம் பண்றது இல்ல, வீட்டையே தியாகம் பண்ற இடத்துல இப்ப என்ன மாதிரி எல்லாம் வீட்டையே தியாகம் பண்ணிட்டு வந்துதான் இதெல்லாம் சாதிக்க முடிஞ்சது. அப்படி வர வேண்டிய ஒரு சூழலும் இருக்கு. யார் சொன்ன ஒரு விஷயம் பார்க்கணும், இவர் சொன்னது ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். பெண்களை 2 விதமா வளர்க்குறாங்க.
ஒன்று ரொம்ப லிபரேட்டடாக ஒரு மைண்ட் செட்டில் வளர்க்குறாங்க, அவங்க பின்னாடி ஆக்டிவிஸ்ட் ஆகிறாங்க அப்படின்னா அது தப்பாக ரைட்டாங்கிறது அடுத்த பக்கம். பட் அவங்க நார்மல் லைஃப்குள்ளே ஃபிட்டின் ஆக முடியல. ரெண்டாவது ரொம்ப டொசைலாக, ரொம்ப பேம்பர்டாக, ரொம்ப இதாக வளர்க்குறாங்க. இவங்க எல்லாத்தையும் சகிச்சு போகிறதுனால தனக்கு ஒரு பெரிய, இப்போ எங்களை மாதிரி பெண்கள் எல்லாம் பார்க்கும்போது பாரு, இவங்கெல்லாம் அடங்கப்படாரியாக இருப்பாங்க, நான் எப்படி இருக்கேன் பாரு, என்னோட ட்ரெஸ்ஸிங்கை பாரு, ஏதோ இந்த ஹஸ்பண்ட் பாராட்டுறானா, உலகம் பாராட்டுதா, சொசைட்டி பாராட்டுதா, அதில் உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னே எனக்கு தெரியல. இப்போ நான் லேட்டஸ்ட்டாக கூட சோஷியல் மீடியாவில் பார்த்தேன், கணவரிசம்னு போட்டு ஒரு பொண்ணு போடுறாங்க, ஆண்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஆண்கள் என்ன செய்கிறாங்க. அது பெண்களுக்கு இதில் ஒரு சொரிய கொடுத்த சுகம் இருக்குது. இது நான் அப்படின்னா அந்த சோகால்டு அந்த இமேஜ், இவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க, அந்த கற்புங்கிறது அப்படி அடுத்து போனால், இதான் நான் பெரியாரை நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த கற்பை பற்றின அடையாளத்தை வந்து அவர் மாற்றி அமைச்சது, படிப்பு பற்றின ஒரு விஷயத்தை மாற்றி அமைச்சது, இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு. இப்போ நான் இந்த பொண்ணுக்கு நடந்திருக்கிறது எல்லாமே டொமஸ்டிக் வயலன்ஸ். இதுக்கு யாரை அட்ரஸ் பண்ணோம்? குடும்ப கௌரவமே பாதிக்காத அளவுக்கு அழகா போய் போலீஸ் ஸ்டேஷனே போயிருக்க வேண்டாம், டொமஸ்டிக் இல்லை உமன் கமிஷன் கூட போயிருக்க வேண்டாம். டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டுக்கு சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்தால் தான் வெளியில் தெரிஞ்சு போயிருது, மரியாதை போயிடுதுன்னு நினைக்கிறாங்கன்னு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்ஸ்னு கொஞ்சம் பேர் ரெசிக்னேட் பண்ணியிருக்காங்க. அங்கே போய் சொல்லியிருந்தா காதுங்காது வச்ச மாதிரி வந்து அவங்க எல்லாம் இந்த வீட்டில் நடந்ததெல்லாம் பார்த்துருப்பாங்க, அங்கே நடந்ததை பார்த்துருப்பாங்க, ஒரு ரெமிடியல் மெஷர்ஸ் வந்து ஈஸியாக கிடச்சிருந்துருக்கும். ஏன்? அதனால தான் நான் கல்வி முறையை கேள்விக்குறையாக்குறேன். இது ஏன் தெரியல. டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 தான் வந்தது. பட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் உடனே அது ஒரு டாபுவாக இன்றைக்கும் பார்க்குறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிறது அசிங்கமாக பார்க்குறாங்கிறதுக்காக வேண்டியே ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷன் தமிழ்நாட்டில் இருந்தால் கூட அங்கே வர்றது கூட எல்லாரும் அசிங்கமாக பார்க்குறாங்கிறதுனால கலெக்டரேட்டில் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸரில் ஒருத்தரை டெசிக்னேட் பண்ணி வச்சுருக்காங்க, ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்ஸ்னு. வீடு இல்லாமல் வெளியில் போக வேண்டாம். இப்போ அந்த பொண்ணு நினச்சி போயிருந்தா சொசைட்டியில் சட்டத்தை பற்றி நம்ம சொல்லி கொடுத்துருந்தோம்னா கல்வி முறையில் வீட்டுக்கு போயிருக்க வேண்டாம். அழகாக அடுத்த நிமிஷம் எங்கே தங்கணும், அந்த வீடு அவளுக்கு பாதுகாப்பானதா இல்லைன்னா அந்த மாமனார் மாமியாரை வெளியே அனுப்பி அவன் அந்த வீட்டுக்குள்ளேயே தங்கலாம். திருமணம் அந்த உரிமை அவளுக்கு தருது. அந்த மாமனார் இருக்கக்கூடாது, மாமியார் இருக்கக்கூடாது, கணவனே இருக்கக்கூடாது, நான் இந்த வீட்டில் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமையை தருது, பணத்தை தருது, வேலையை தருது, எல்லா ப்ரொடெக்ஷனும் சட்டத்தில் இருக்கும்போது ஏன் தெரியல பெண்களுக்கு? ஏன் இதை தெரிஞ்சுக்கிற ஒரு மனப்பக்குவம் இல்லை? இது நீங்க சொல்ற விஷயம் 99% பீப்புளுக்கு தெரியவே தெரிய மாட்டேங்குது. அது வந்து நம்ம ஒரு சட்டத்தை உருவாக்குனா மட்டும் பத்தாது, அந்த சட்டத்தை வந்து ப்ராபகேட் பண்ணும். இன்னைக்கு வந்து நம்மளோட மீடியா எந்த விஷயத்தை ப்ராபகேட் பண்ணுமோ அதை ப்ராபகேட் பண்ணாம எதை வந்து வக்கரமான விஷயங்களை ப்ராபகேட் பண்ணி அதை ஹைலைட் பண்ணி அதை நார்மல் ஆக்கியாச்சு. முதல்லலாம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சைல்ட் ரேப் வந்து அது வந்து அது வந்து ப்ராபகேட், ஐ வுட் ராதர் யூஸ் வேர்ட் ப்ராபகேட். அது ப்ராபகேட்டே பண்ணி இன்னைக்கு நம்ம எப்படி ஒரு கிஸ் சீனை நார்மலாக பார்க்குறோமோ அதே மாதிரி ஒரு ஃபிலிம்லேருந்து ஒரு சைல்ட் ரேப் வருதா ஓகே அப்படின்னு நம்ம சேனல் மாற்றுற அளவுக்கு டீசென்சிட்டிவைஸ் ஆகிருக்கும். We have sensationalized child rape to a large extent that today it became a very normal thing to see. அப்படி ஆக்கியிருக்காங்க. அண்ட் ஒரு பெண் எப்படி வேணால் வளரலாம், ஷீ கேன் எப்படி வேணால் வளரலாம், வளர்த்தலாம், வளர்ந்து நிற்கலாம், எப்படி வேணாலும். ஆனால் ஃபைனலி டஸ் ஷீ ஹாவ் த பர்பஸ். பணங்கிற விஷயம் வந்து அதை சாதாரணமாக சொல்லாதீங்க. இன்றைக்கி கூட உலகத்தில் money solves 99.99% of the problems or it gives the means for you to solve the problem. இது ரெண்டுத்தில் ஒன்று தான். அது வந்து இட் இஸ் நெவர் அண்ட் அது வந்து ஒரு சாதாரண விஷயம். இட்ஸ் அ மோஸ்ட் பவர்ஃபுல் திங். அதுவும் இஃப் யூ நோ த பர்பஸ் ஆஃப் யுவர் லைஃப் அண்ட் இஃப் யூ அந்த பர்பஸ் ஆஃப் யுவர் லைஃப்ங்கிற வந்து டக்குன்னு முடிவாயிராது. அது ஒவ்வொரு 3 வருஷமும் மாறிட்டே இருக்கும், மாறிட்டே இருக்கணும். அதுக்கான ஸ்பேஸை நம்மளே உருவாக்கிக்கணும். அந்த ஸ்பேஸை நீ உருவாக்கிக்கிட்டா த பவர் ஆஃப் தி அதர் பர்சன் சொல்லுவாங்க. நீ எது இருந்தாலும், நீ எதோ வாழ்க்கையில் செய்யணும்னாலும் இன்னொரு பக்கம் இன்னொருத்தர் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அது இல்லாமல் நம்ம ஒரு ஃபேமிலியிலையோ ஒரு லைஃபோ ஒரு சொசைட்டிலையோ வாழ முடியாது. ஸோ யூ ஷுட் ஆல்வேஸ் ஐடென்டிஃபை தி அதர் பர்சன். அது பேரண்ட்டாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், புக்காக இருக்கலாம், நீ கேட்ட ஒரு கதையாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷனல் பர்சனாக இருக்கலாம். 3 வருஷத்துக்கு ஒருக்கா உங்கள் லைஃப்பில் அந்த பர்பஸை வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணி ரீடிஃபைன் பண்ணி போயிட்டே இருக்கும்போது திங்ஸ் பிகம் பெட்டர். இது எல்லாம் சொல்கிறேன், இவ்வளோ பேசுகிறேன் எனக்கும் சரி எல்லாருக்குமே சரி ஒரு வல்னரபிள் மூமெண்ட் வரும் மேம். எல்லாருமே ஒரு பாயிண்ட்ல நம்ம விரும்புகிற ஒருத்தர் நம்மளை பிட்ரை பண்ணும் பொழுது, பிஸ்னஸில் போட்டதெல்லாம் போட்டு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாத போது நிறைய விஷயங்கள் நிறைய மொமெண்ட்ல வந்து முடிச்சுக்கலாமா, லைஃப்பை முடிச்சுக்கலாமா அப்படிங்கிற அந்த தாட் வரும்போது அந்த தாட்லேருந்து மீறதுக்கு ஏதோ ஒரு நல்ல பாட்டாவது கேட்கணும், பாட்டு எங்கேயாவது வரணும், ஏதோ ஒரு விதத்தில் காட் ஹேஸ் டு ஹெல்ப் யூ த்ரூ அ பர்சன், த்ரூ அ சாங், ஒரு புக், ஒரு வார்த்தை, இல்லை நீங்கள் படித்த மாதிரி ஒரு பெரியார் ஒரு எழுத்து, எங்கேயோ ஒரு ஹோர்டிங், ஏதாவது ஒன்று ஹெல்ப்க்கு வரணும் மேம். இல்லாட்டினா பீப்புள் ஃபால். ஸோ நான் வந்து அதுலேருந்து தப்பிச்சு வந்தவங்க, அதை ஃபேஸ் பண்ணிட்டு வந்தவங்க நாங்களை சார் சொன்ன மாதிரி பெருமையாகவே சொல்ல முடியாது. அதில் மாட்டிட்ட
ரித்தனாவும் தப்பா சொல்ல முடியாது. இட் வாஸ் அ வல்னரபிள் மூமெண்ட். இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய குழந்தை ஒரு பர்பஸ் ஆஃப் லைஃப். அதுவும் பெண் குழந்தை. அது ஒரு ஆணாக இருந்திருந்தா கூட எனக்கு ஒரு லைஃப்ல ஒரு பர்பஸ் இருக்குமா, இந்த தைரியம் இருந்திருக்குமான்னு தெரியாது. ஒரு பெண் குழந்தை வரும்போது அது எவ்வளோ பெரிய சப்போர்ட்டுன்னு நமக்கு வார்த்தையில சொல்ல முடியாது. லைஃப்பை ஷேப் அப் பண்ணி இன்னைக்கு நம்மளை கூட நீங்கள் நிறுத்துறதுல ஹஸ்பண்டோட பார்ட், அம்மா அப்பாவோட பார்ட்டை விட என் பொண்ணோட பார்ட் ரொம்ப 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 அதிகம். ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஆனால் இந்த ரித்தன்யாவுக்கு அந்த ஆள்கிட்ட அந்த குழந்தைய பெற்றுக்க கூட இஷ்டம் இல்லாமல் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு இன்னொரு வாரிசை கொடுக்க வேண்டிய அந்த அருவருப்பு அந்த பெண்ணுக்கு இருந்திருக்கலாம். அந்த செக்ஸ்ங்கிறது இப்ப நான் இல்லைன்னா எங்க அப்பா அம்மா என்ன தோணுச்சுன்னா கூட பரவாயில்ல. இப்ப எனக்கு 7:30 மணிக்கு சாயங்காலம் அந்த பிரச்சனை வருது, எனக்கு தற்கொலை பண்ணிக்கணும்னு தோணுதுன்னா, ஐயோ 9 மணிக்கு நாய்க்குட்டிக்கு யாரும் சாப்பாடு வைப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன பர்பஸ், இமீடியட் பர்பஸ். நம்ம இது எல்லாமே அந்த வல்னரபிள் மூமெண்ட்டை பத்தி பேசுறோம். அது ஏதோ ஒரு இடத்துல வந்து ரொம்ப ஆடட் வேல்யூவா அதை அட்ரஸ் பண்ணி அதை என்டாஸ் பண்ணிடக்கூடாது. அந்த இடத்துலயும் நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நான் ஒரு இன்சிடென்ட்டோட அவுட்லைனை மட்டும் சொல்றேன். ஒரு பெண் எழுத்தாளர், அந்த பெண் எழுத்தாளர் வந்து அவங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு, அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. இவங்க ஒரு PhD படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த காலகட்டத்தில். அப்போ வந்து அவங்க 2 பேரும் இன்டிமசியாக இருந்த ஃபோட்டோவை அவங்களுக்குள்ள ஒரு சின்ன மனஸ்தாபம் வரும்போது அந்த பாய் ஃப்ரெண்டு முதல்ல வந்து எழுத்தாளர்கள் வட்டாரத்துக்கு வந்து ஜிமெயிலில் அனுப்புகிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் டெலிபரேட்டாக போஸ்ட் பண்ணுறாரு. அந்த பொண்ணு வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து அது பெரிய ஒரு எம்பாரசிங் மூமெண்ட்டாக மாறுது. அப்போ இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அப்போ என்ன ஆகுதுன்னா, எல்லாரும் அந்த பொண்ணுக்கு ட்ரை பண்ணுறாங்க. யார் ஃபோனை அவங்க எடுக்கலைன்னு அத்தனை பேருக்கும் பயம் வந்துருச்சு. அவங்க ஏன் யார் ஃபோனை எடுக்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண தான் அத்தனை பேரும் ட்ரை பண்ணுறாங்க. அந்த பையனை கூப்பிட்டு திட்டி அந்த ஃபோட்டோவை எடுக்க வைக்கிறாங்க. ஒரு பக்கம் கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, சைபர் கிரைமில் இது பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது. அப்போ யார் ஃபோனையுமே அவங்க எடுக்கலை அப்படிங்கும்போது எனக்கு அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு வந்து ஒரு புக் ரிவ்யூக்கு பேசிட்டு போயிருக்காங்க. அப்போ தான் எனக்கு அவங்களுக்கு கம்யூனிகேஷன், அவ்வளவுதான் அறிமுகமே. நான் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணேன், இது மூலமா நீங்க ஒரு தவறான முடிவை எடுத்தீங்கன்னா காலம் ஃபுல்லா நீங்க ஒரு தவறான முடிவோட முன்னுதாரணமாவே இருப்பீங்க. இதை சர்வை பண்ணி வந்தீங்கன்னா இனிமேலுக்கு இந்த மாதிரி ஃபேஸ் பண்ற அத்தனை பெண்களுக்கும் நீங்க தான் முன்னுதாரணமா இருப்பீங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புனேன். என் ஃபோனை அட்டன் பண்ணாங்க. அப்புறம் அவங்கள கூட்டிட்டு போனேன், சைபர் கிரைம்ல இது பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க கேஸ் முடிஞ்சு இப்போ அவங்க ஒரு சாகித்ய அகாடமி அவார்டே வாங்கிட்டாங்க ரைட்டிங்ல. சரிங்களா? அப்ப நாம தவறான நான் வந்து அந்த வல்னரபிள் மூமெண்ட்டை எப்பெல்லாம் எனக்குள்ள அப்பதான் கொலவெறியா ஒரு பவர் வரும் எனக்கு. என்னன்னா, நான் அந்த பக்கம் சாஞ்சிருந்தேன்னா நான் மோசமான முன்னுதாரணம் பக்கம் போயிடுவேன். நான் அதை சர்வை பண்ணி வந்தேன்னா நாளைக்கு எனக்கு பின்னாடி ஒரு நல்ல முன்னுதாரணமா நான் ரோடு மேப்ல இருப்பேன். அப்படி அதுல கூட நம்ம ரோடு மேப்ல நிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு வெறி எனக்குள்ள இருக்கும். அப்படிதான் நான் ஒவ்வொரு தடவை ட்ராப்ல போய் விழும்போதெல்லாம் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்டா நான் வந்து குட் மேப்பை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக போராடி இருக்கேன். அதுல கவிப்பிரியா சொன்னதோட அடிஷனா நான் சொல்லணும்னா வந்து financial independence will solve majority problem. So financial independence ரொம்ப முக்கியம். ஆமா, அது 70%. கூட மென்டல் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் இமோஷனல் இண்டிபெண்டன்ஸ் 3 சேரும்போது அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுறாங்க. இது 2ல வல்னரபிலிட்டி வந்தாலும் அந்த சேலஞ்சஸ் வரும். பட் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இஸ் த ஈஸியஸ்ட் அண்ட் தி பெஸ்ட். ஒரு 70% நம்ம சால்வ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 30% நம்ம ஃபேஸ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். பெண்கள் கிட்ட நான் வந்து பார்த்தது, நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் எனக்கு வந்து அவங்க 3 தளத்தில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. நான் உளவியல் ரீதியாக பேசலான்னு வந்து நினச்சிருந்தேன் நான். ஒன்று வந்து அவங்க ஃபேமிலிக்காக ஆப்ரேட் பண்ணுறாங்க, இன்னொன்று சமுதாயத்துக்காக ஆப்ரேட் பண்ணுறாங்க, இன்னொன்று அவங்களோட ஒரிஜினல் பர்சன். என்னைக்கு எதில் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது, வெளியே இருக்குது அந்த குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது. அவங்களுடைய அந்த ஒரிஜினல் இது வந்து அதுதான் ஃபேமிலி, அதுதான் சமுதாயம்னால நேர்கோட்டில் சந்திச்சிடலாம். இந்த 3 பேருக்குள்ள கபடி விளையாடுற அந்த மைண்ட் செட்டில் அவங்களே லூஸ் பண்ணிடுறாங்க. அவங்க லூஸ் பண்ணிடுறதோட விளைவு தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மாட்டிக்கிறாங்களோ. இப்போ ஆண்களுக்குன்னா 2 தான். ஓகே, ஒன்று வந்து அவங்களுடைய ஃபேமிலி, இன்னொன்று அவங்க முடிஞ்சு போச்சு. இந்த சமுதாயத்துக்கு அவளை வந்து என்ன சொல்லுது, தண்ணி போடுறான்னு சொல்லிட்டு அதை சொல்லிக்கிட்டோம், அவங்க மாதிரி தண்ணி போட்டுட்டு இருப்பாங்க. அப்படி இல்லை சார். இன்னைக்கு எல்லா மித்தாலஜிஸுமே ராமாயணா, மகாபாரதா, they're all written by women's character, how she contributes to the society, அவளோட டிக்னிட்டி. ஓகே, ஒரு பெண்ணோட டிக்னிட்டி சார்ந்து தான் எல்லாமே எழுதியிருக்கு. ஓகே, அந்த ஸ்டோரிஸோட நியூக்ளியஸை பார்த்தீங்கன்னா அதோட பெண்ணோட டிக்னிட்டி தான் இருக்கும். they have never defined the man's dignity in alignment to what happens to her physically or sexually. அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப ஈஸி சார். உங்களுக்கு இவ்வளோதான் 2 வருஷம் தான் இருக்குது. விமென்க்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு 7-8 வருஷம் வந்து அவங்க ஈஸியாக ஜகிள் பண்ணிட்டு இருக்காங்க. தட்ஸ் ஹவு தே ஹவ் மேட். அதில் வந்து கொஞ்சம் there will be some contradictions. அதை தாண்டியும் இருக்காங்க. இட்ஸ் நாட் as simple as we think.
மேடம் எஜுகேஷன் நிறைய ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். 4 ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இப்போ இந்த ஒரு மேரேஜ் லைஃப்லையுமே பார்த்தீங்கன்னா 2 பேரண்ட்ஸ் 2 சைடு ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் 1-2ன்னு எடுத்துட்டா பையன் பொண்ணு இந்த 4 பேருக்குமே வந்து ஒரு பேசிக் எஜுகேஷனுங்கிறது வந்து சொல்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு வந்து கேர்ளுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா மோகம் சொல்லுவாங்கள்ல, மோகம் 30 நாள் ஆசை 60 நாளுங்கிற அந்த தியரிக்குள்ளே எல்லோரும் இருந்தாங்க. பிடிக்குதோ பிடிக்கலையோ இருப்பாங்க. இன்றைக்கி கேர்ள்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் ஹை. இன்றைக்கி வந்து கேர்ள்ஸ் தான் வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க. பசங்க டிமாண்ட் பண்ணவே முடியாது. இன்றைக்கி பெண் பார்க்குற எல்லாருக்கும், வீட்டில் பெண் வச்சுருக்க எல்லாருக்கும் தெரியும், பொண்ணோட டிமாண்ட்ஸை தான் மீட் பண்ண முடியாது. பசங்க அமைதியாகிட்டாங்க. ஆக்சுவலாக ஆணை வந்து இந்த இடத்துல குறையே சொல்ல முடியாது ஜென்ரலாக. ஏன்னா சப்போர்ட்டிவாக இருக்கிறது வந்து இவ்வளோ நாள் நீங்கள் ஆட்டம் போட்டீங்க, கொஞ்ச நாள் அடங்குங்களேன். ஆண் வந்து இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக வந்து அமைதியாக இருக்கிறதுக்கான ஒரு காலகட்டம். அவங்க வந்து தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லி, ஆனால் பேரண்ட்ஸோட ப்ரெஷர் இருக்கும். இப்போ ஆண் இந்த எந்த கேஸில் எடுத்துட்டாலுமே தான் இண்டிபெண்ட்டாக அவன் நிற்காமல் போயிட்டான்னா பேரண்ட்ஸோட ப்ரெஷரில் அந்த பொண்ணை வந்து கஷ்டப்படுத்துறதோ இது ஒன்று பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அப்போது பேரண்ட்ஸுக்கும் சொல்லணும், பசங்களுக்கு மெயினாக சொல்லணும், நீ இண்டிபெண்ட், அந்த பொண்ணு வேற ஒரு இடத்துலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி, அதாவது கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி இங்கே வர்றா, உன்னை நம்பி வர்றா. மெயினா ஏன் வரணும்னு கேட்குறேன் நான். எனக்கு புரியாதது, நீங்கள் வந்து பொண்ணை கட்டி கொடுத்துட்டாங்கன்னு ஆரம்பிச்சிங்க அந்த காலத்தில், இப்போ வந்து பொண்ணு வரான்றீங்க. நான் அந்த கான்செப்டே உடைக்கணும்ன்றேன் நான். நமக்கு நாளைக்கு எப்படி சொசைட்டி மாறணும்ன்றத பத்தி தான் நம்ம பேசுறோம். நம்ம இன்னைக்கு இருக்கிறத உடைக்கணும். எங்களுக்கு இந்த 2 வீடுங்கிற ஒரு விஷயமே வேண்டாம். ஆமா, அது வந்து 2 வீடுமே நம்ம வீடுன்னு சொல்லவே முடியாது. இத வந்து அப்பா வீடுன்னு சொல்லணும், இத கணவர் வீடுன்னு சொல்லணும். அப்பா ஆனா நான்லாம் என் வீடுன்னு சொல்லிக்கிறேன்பா. பீயிங் எ சிங்கிள் வந்து எவ்வளவு நல்ல விஷயமா இருக்குன்றதுல இதெல்லாம் ஒண்ணு. அப்ப கூட என் வீடு தான். எனக்கு இன்னைக்கு எங்க அப்பா அம்மா 2 பேரும் இறந்துட்டாங்க. ஆனா அவங்க உயிரோடு இருந்ததுன்னா அவங்க கடைசி வரைக்கும் என் கூட இருக்கணும் தான் நினைப்பேன். அதையே அவங்கள விட்டுட்டு வந்து இன்னொரு குடும்பமானும் எல்லாருமே ஒன்னாவே இருக்கலாமே. இல்ல நான் சார் சொன்ன ஒரு விஷயத்த நம்ம இங்க பேசியே ஆகணும். அவர் 2 வார்த்தை ரொம்ப அழகா யூஸ் பண்ணாரு. கலை யதார்த்தத்துல இருக்காது, ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னு 2 பேரையும். ஏன்னா விமனை இங்க இன்வெஸ்டரா தான் ஒவ்வொரு கல்யாணத்திலையும் நிப்பாட்டுறாங்க. ஒரு 20 லட்சத்துல தொடங்கி, மினிமமா 20 லட்சத்துல தொடங்கி வேர்ல்டு லெவல்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பார்த்தோம்னா நாம வந்து, அதாவது யூஎஸ், சைனா, இந்தியா தான் இந்த ஃபேட் வெட்டிங்ஸ் பண்றது அதிகமா பண்றது. அதுல வந்து இந்தியா செகண்ட் லெவல் இருக்கு அக்கார்டிங் டு டேட்டா. சைனா ஃபர்ஸ்ட் இருக்கு, இந்தியா செகண்ட் இருக்கு, யூஎஸ் தேர்ட் இருக்கு. அப்ப நம்ம ஒவ்வொரு வெட்டிங்க்கும் மினிமமா அது இருக்கோ இல்லையோ அவங்க லெவலுக்கு ஒரு இன்விடேஷன் அடிக்கிறதுல ஆரம்பிச்சு 2 மனங்கள் இணையுது, எமோஷனலா கனெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கறதெல்லாம் அடுத்த விஷயம் தான். அந்த 2 நாளும் ஒரு எக்ஸிபிஷன். அந்த பொண்ணுல தொடங்கி அந்த பொண்ணு வீட்டுக்கு வைக்கிற சாமான்கள் வரைக்கும் எவ்ரிதிங் எக்ஸிபிஷனா மாறிடுச்சு 2 வீட்டு சைடும். இப்ப இதோட ரொம்ப மோசமான சென்ஸ் என்னவா மாறி இருக்குன்னா, அந்த ஹல்தி, சங்கீத், இப்படி நிறைய ரிச்சுவல்ஸ் பண்றாங்கல்ல, அதுல ஃபேக் வெட்டிங்ஸ்னு ஒன்று பண்றாங்க. இப்ப துபாயில தொடங்கி இன்னும் சென்னையில மட்டும்தான் அந்த வரல, மற்ற எல்லா மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்லயும் இந்த ஃபேக் வெட்டிங்ஸ் கல்ச்சர் வந்து ஒண்ணுமே இல்லை. பொண்ணு மாப்பிள்ளையும் இருக்க மாட்டாங்க, மேரேஜ் சர்டிபிகேட் இருக்காது, அம்மா அப்பா இருக்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து சங்கீத் கொண்டாடிக்குவாங்க. அது ஒரு செலிப்ரேஷன். அப்படி அதாவது எந்த அளவுக்கு சீரியஸ்னஸ், சென்சிட்டிவிட்டி உடைக்கப்பட்டு அது எல்லாமே வந்து ஒரு ஃபினான்ஷியல் சம்பந்தப்பட்ட ஒரு எக்ஸிபிஷனா மாற்றப்படுற ஒரு பெண் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டேக் ஹோல்டர்ங்கிற வார்த்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம். ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா மேடம், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இவங்க கூடிய பணம் சம்மந்தப்பட்டதை பற்றி நீங்கள் சொல்கிறதுனால சொல்கிறேன். அந்த பணம் தான் வந்து நிறைய இடத்துல தீர்மானிக்கவே செய்யுது. ஆக்சுவலாக நிறையா ஒருத்தர் டவுரி கொடுக்குறாங்க, கொடுக்கல அப்படிங்கிறது. இப்போ ஜாதியை கூட விட்டுட்டாங்க. பணம் இருக்கவன் இல்லாதவன் தான் இப்போ 2 கம்யூனிட்டி தான். பணம் இருக்கவன் இல்லாதவன் டேர்ன் ஓவர் வச்சு தான் மேரேஜ். அது நல்ல வளர்ச்சி தானே. நல்ல வளர்ச்சி, நல்ல வளர்ச்சி. முதல்ல இருந்த வளர்ச்சியை விட இந்த வளர்ச்சி இன்னைக்கு பெண்களும் சம்பாதிக்க ஆரம்பிச்சதுனால கிளாஸ் சொசைட்டி அவ்வளோதான். ஒரு இடத்துல வந்து அவங்களும் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறதுனால அவங்களுக்கு மரியாதை வருது அப்படின்றது வந்து என்னை பொறுத்தவரைக்கும் இது ஒரு வளர்ச்சியா தான் பார்க்குறேன். ஏன் அது வளர்ச்சியா பார்க்கக்கூடாது? ஒரு மெட்டீரியலிஸ்ட்னு ஒரு இங்கிலீஷ் மூவி இப்போ தான் ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. அதில் வந்து சொல்லுவாங்க, மேரேஜ் இஸ் a financial decision and both stakeholders have to decide whether you want to be a part of it or not be a part of it. அதை நான் வந்து ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்குறேன். ஏன்னா அதில் 2 பேரோட க்ரோத்தும் சம்மந்தப்பட்டிருக்கு. அதை க்ரோத்துன்னு பார்த்துட்டு அது வெறும் மெட்டீரியலாக பார்க்காம இருந்தீங்கன்னா இட்ஸ் a good thing. ஸோ அது அப்படி இருக்கிறது எனக்கு தப்பாக தோணுது. ஒரு காஸ்ட் சொசைட்டிலேருந்து நம்ம ஒரு கிளாஸ் சொசைட்டிக்கு வந்தது வந்து இட்ஸ் ஃபைன். எல்லாத்துலேயுமே ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். பட் அங்கிருந்து இங்கே வந்தது இட்ஸ் a good thing. ஒரு விஷயம் இப்போ என்ன பண்ணுறோம்னா, கல்யாணத்துக்கு இப்போ இருக்கிற இந்த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் மேரேஜ், அந்த மேரேஜ் ஏஜ் லிமிட்
அந்த ஒரு 8 வயசு 10 வயசு 12 வயசா இருந்த காலகட்டத்தில் இந்த சிஸ்டம் வந்து இப்படி போனது நல்லா இருந்திருக்கலாம். ஏன்னா பொருள் அவளை காப்பாற்றலாம், ஹஸ்பண்ட் அப்போல்லாம் வந்து சீக்கிரம் இறந்துருவாங்க, யங் விடோஸ் இருப்பாங்க, குழந்தைகளை வளர்க்கணும், நிறைய குழந்தைகள் வேற. இந்த மாதிரி சொசைட்டியில் இருந்த அதே விஷயத்த அப்படியே எடுத்துகிட்டு வந்து இன்னைக்கு மேரேஜில் பண்ணிக்கிறது பெண்கள் வந்து லேட் 30s கூட பண்ணிக்கிறாங்க, லேட் 20s கண்டிப்பாக ஆயிடுது படித்து முடிக்கிறதுக்கு. இப்போவும் அதே சிஸ்டத்தை கொண்டு வந்து இங்கே வைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அதை எப்படி அதை சேஞ்ச் பண்ணணும்ன்றது தெரியாமல் இப்போ ஒரு திரிசங்கு சொர்க்கத்தில் இருக்கும். அன்னைக்கு அந்த நம்ம அம்மாவுக்கு என்னெல்லாம் கிடைக்கலையோ நம்ம பொண்ணு கிடைச்சா பரவாயில்லன்னு இருக்காங்க, பாட்டிக்கு என்னெல்லாம் இல்லையோ அதெல்லாம் கிடைத்தோன்னு இருக்காங்க. ஆனால் அன்னைக்கு ஒரு கூட்டு குடும்பம் இருந்தது, ஒருத்தர் தப்புனா ஒருத்தர் ரைட்டுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அதுவும் கிடையாது. நம்மளா வெளிநாட்டை பார்த்து நியூக்ளியர் ஃபேமிலிஸ்க்கும் வந்துட்டோம். இப்போ எல்லா இடத்துலையுமே நம்ம தனித்தனி தீவுகளாக இருக்கிறது வந்து இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மூல காரணம் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த வீட்டில் நிறைய பேர் சேர்ந்து இருந்திருந்தாங்க, அத்தை பிள்ளைங்க, மாமா பிள்ளைங்க, கசின்ஸ் எல்லாரும் சேர்ந்து இருந்தாங்கன்னா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். இந்த பாலியல் கொடுமைகள் வந்து கணவனுக்கு வந்து மனைவி மேலே எதை வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ பார்த்துட்டு செய்யலாங்கிற மனநிலை ஏன் வருது அப்படின்னா, இந்த சிங்கிள் சைல்டு இருக்கிற விஷயமா இருந்திருக்கலாம். ரெண்டாவது, ஒரு பெண்ணுடைய உடலை வந்து நம்ம மொத்தமாக கல்யாணத்தில் கொண்டு வந்துட்டோம். அது நம்ம என்ன வேணா பண்ணலாம். இன்னமும் அந்த கல்யாணத்தில் எல்லாருக்கும் இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, அந்த பெண்ணுடைய உடல் அப்பா அம்மா பார்த்து பாதுகாத்து வளர்த்து கொண்டு வந்து இன்னொருத்தன்ட்ட கையில் கொடுத்துட்டா அந்த உடலின் மீதான உரிமையோ உடலின் மீதான அந்த ஒரு சுய அனுபவம் அவளுக்கு வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சமுதாயம் வந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. இந்த உடலை ஒன்று நீ அவன் ஹஸ்பண்டுக்கு கொடுக்கணும், இல்லை நீ செத்து போயிடணும். ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கான்செப்ட் எல்லாம் அது பேசுறது அவங்க அப்பா தெரியாம பேசிட்டாரு. அது தெரியாம பேசினாரு கூட சொல்ல முடியாது, அவருடைய கருத்து அது, அவருக்கு அது உரிமை இருக்கு. ஒரு பொண்ணுக்கு என்னென்னலாம் பண்ணுமோ பண்ணிட்டாரு, எல்லாமே நல்ல விதமா பண்ணிட்டாரு. மணி நீ வச்சுக்கோ, நீ அதெல்லாமே நல்ல விஷயமா பண்ணு. ஒரு சின்ன பிரச்சனைனா உங்க அப்பாவோட ஒரு லாங் டிரைவ் போவேன், and she used to drive. இத்தனை விஷயங்களை அவங்க அப்பாட்ட பேச முடியுங்கிற ஒரு ஸ்பேஸும் கொடுத்துருக்காரு. எல்லா விஷயங்களையுமே அப்பாட்ட பேசலாங்கிற ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிருக்கிறது பெரிய விஷயம். இல்ல நம்ம இண்டிவிஜுவல் கேஸா பார்த்தோம்னா அது ஒண்ணுக்கு ஒண்ணு நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். நான் சொல்லல, இண்டிவிஜுவலா இப்படி வாய்ப்புகள் கிடைக்காத பெண்கள் நிறைய இருக்காங்க. ஆமா ஆமா, இப்ப நீங்க சொல்றதுதான் மேடம், அது இன்னொரு வகையாவும் நம்ம அதை பார்க்க வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு என்னன்னா, பெண்கள் ஓரளவுக்கு வந்து படிக்கிறாங்க, எல்லாத்தையும் உரிமை சார்ந்த கேள்விகளை எழுப்புறாங்க. அது குடும்பத்தில இருந்தே ஆரம்பிக்குது, அப்பா அம்மா கிட்ட இருந்தே. முன்னாடியெல்லாம் ஒரு காலகட்டத்துல, இன்னைக்கும் கிராமங்கள்ல அப்பாக்கள் முன்னாடி உட்காராத படித்த பெண்கள் இருக்கிறாங்க, அண்ணன்கள் முன்னாடி உட்காராத படித்த பெண்கள் இருக்கிற ஒரு சமூகம் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு கிராமங்கள்ல. கிராமங்கள்னு இல்லை, சோக்காடு நகர வாழ்க்கைக்குள்ள கூட இன்னுமே அந்த கல்ட்டெல்லாம் இன்னும் கொண்டுட்டு வர ஒரு இடமும் இருக்குதான். அப்படியான ஒரு ஃபேமிலி இருந்தாலும் கூட ஒரு பக்கம் பெண்கள் படிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் மேல வந்து சில ஆசைகளையும் அவங்க உரிமைகளையும் பேசுறது, ஏன் இது என்னுடைய உரிமை தானே, இதை ஏன் நான் செஞ்சுக்க கூடாது அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகர்றாங்க. ஆனா ஆண்கள் எப்படின்னா, நம்ம அப்பா அப்படிதானே இருந்தாரு, நம்ம அம்மா கட்டுப்பட்டு இருந்தாங்களே, நம்ம பாட்டி கட்டுப்பட்டு இருந்தாங்களே, நம்ம பாக்குற நம்ம சித்தி அத்தைங்கெல்லாம் இப்படி பேசுறாங்களா, இவ என்ன இன்னைக்கு வந்துட்டு இவ்வளவு பேசுறான், இவங்க இன்னும் அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு வரல. நாம ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் பீரியட்ல தான் இருக்கிறோம் சொசைட்டியா. பெண்கள் கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா அது அவங்களுக்கு அட்வான்டேஜா இருக்கிறதுனால அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஈஸியா நடக்குது. இங்க வந்து இது ஏதோ நம்மள்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு பவரை பறிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ற ஒரு பார்வையும் வர்றதுனால, இது ஜெண்டர் சென்சிட்டிவிட்டியா அணுகிறதுக்கு எல்லாரும் CKK சார் மாதிரி போஸ்ட் போட்டு இருக்க முடியாது இல்லையா, இல்ல வெங்கடேஷ் சார் மாதிரி நிறைய பேரை உட்கார வச்சு ரெண்டு தரப்புல இருந்து இங்க இவ்வளவு பெண் ஆளுமைகளை நாங்க வருஷம் அறிமுகப்படுத்துறோம்னு ஒரு அது மூலமா ஒரு ஜெண்டர் சென்சிட்டிவிட்டி டிரான்ஸ்ஃபார்மேஷன் அவங்க எல்லாம் உருவாக்குறாங்கல்ல, அப்படி எல்லாரும் பண்றது இல்லை இல்லையா. சோ இந்த இடத்துல தான் ஆண்களும் ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல விக்டிமைஸ் ஆகுறாங்களோன்னு நான் பாக்குறேன். அதுவும் ரொம்ப முக்கியமா கவனிக்கக்கூடிய இடமா இருக்கு. நம்ம இப்ப பேசுனதுல ஒரு விஷயம் பார்த்தோம், ஏதோ நம்ம இண்டிவிஜுவல் கேஸ் எடுக்காட்டா கூட அந்த கல்யாணம் சார்ந்த பிரச்சனை, புகுந்த வீடு, மாப்பிள்ளை, இதை தான் பேசுறோமே தவிர, ஏன் பெண்ணுக்கு அவளுடைய சொந்த வீட்டுல பிரச்சனைகளே இல்லையா? டொமஸ்டிக் வயலன்ஸ்ங்கிறது அந்த அப்பாவோ அண்ணனோ அம்மாவோ தங்கச்சியோ பண்றது இல்லையா? பெண்களை நம்மளை குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்குறது இல்லையா? நீங்க தனியா ஒரு முடிவு எடுத்து தனியா சில விஷயங்கள் பண்ணும்போது உங்க ஃபேமிலி உங்களுக்கு அவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்கா? உங்களுக்கு குளோரிஃபை பண்றாங்களா? உங்க மனசை அவங்க படிக்கிறாங்களா? உங்க மனசை நீங்க பேச முடியுதா? வீடு அதற்கான தளமா இருக்கா? வெளியில பேச அதை வந்து நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், கல்யாணத்தினாலதான் அப்படி ஆயிடுச்சு, கிடையாது. அதனாலதான் அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் நான் அடிக்கடி சொன்னேன், படிக்கணுங்கிறத கூட இன்னும் பேச முடியாத சூழல் இருக்கு. முக்கியமா நார்த் இந்தியால பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா நம்ம படிச்சதுல அவனோட சேலரியே 48,000 தான். அண்ட் அவனுக்கு EMI இருக்கு, பசங்களையும் அவன் தான் பார்க்கணும், கஸ்டடியும் அப்பா தான் எடுத்திருக்காங்க. அதுல வந்து 60% வந்து வைஃப்க்கு போகணும். எங்க மேம் 24,000 கூட இல்ல, 21,000 கம்மியா வச்சுட்டு EMI பண்ணிட்டு 2 குழந்தைங்களை படிக்க வச்சுட்டு. ஸோ லாஸ் வந்து are written, but they have to be rewritten, retaught.
Laws need not be retaught because the society is in favor of men, so laws will be in favor of women. அதுல ஒரு விஷயம் சார், நான் ஏன் மறுபடியும் டிவி ஆக்டே பத்தி பேசுறேன் அப்படின்னா, டொமஸ்டிக் வயலன்ஸ்ல men are also entitled to book a case against the woman. இது போடலாம். அதுவும் நிறைய பேருக்கு தெரியல. இமோஷனல், செக்ஷுவல், ஓரல், வெர்பல், எக்கனாமிக் அபியூஸ் இருக்கு பாருங்க. எந்த சைடுல இருந்தாலும், மென்னுக்கு இருந்தாலும் சரி, விமனுக்கு இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்குமே அந்த ஆக்ட் வந்து இட் ப்ரொவைட்ஸ் சொல்யூஷன். இது வந்து நம்ம நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு தெரியல. குடும்ப விஷயம் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்தா உடனே அங்க ஆல்ரெடி அந்த இன்ஸ்பெக்டர் என்ன கோவத்துல வந்து உட்கார்ந்துருப்பாங்களோ, உமன் போலீஸ் என்ன கஷ்டத்துல இருப்பாங்களோ, நீங்க போனோம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாமா, நானே அடி வாங்கிட்டு வரேன் விஷயங்களை நான் பார்த்திருக்கேன். இன்னைக்கு வந்து நம்ம has never been right. Easily will be judged. இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல நான் பார்த்தது, என் ஃப்ரெண்ட்ஸ் சந்திச்சது, நான் சந்திச்சது, ஒரு சின்ன விஷயம் சொல்ல போகும்போது கூட ஈஸிலி we are being judged. அதனாலதான் நான் திருப்பி இந்த ஆக்ட சொல்றேன். நான் டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட பத்தி பேசல. டொமஸ்டிக் ப்ராப்ளம் வந்துச்சு, அதுக்கு போகும்போது கூட அதனாலதான் இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான், உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க அட்ரஸ் பண்ண வேண்டிய அந்த இடமே யார்கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலெக்டரேட்ல கொடுத்து, சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல கொடுத்து, அங்க ஒரு ஆஃபீஸரை டெசிக்னேட் பண்ணி அவங்க உங்க வீட்டுக்கு வருவாங்க. நீங்க நைட்டு கூப்பிட்டீங்கன்னா, நீங்க வீட்டுல இப்படி எல்லாம் கஷ்டம் இருக்குது, அந்த பொண்ணு அன்னைக்கே சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களே வந்து பார்ப்பாங்க. இந்த மாதிரி இந்த கொடுமை எல்லாம் நடந்திருக்கா, அக்கம் பக்கத்துல விசாரிப்பாங்க. இந்த பொண்ணுக்கு என்ன தேவைமாங்க பத்தின டீடைல்ஸ் கொடுங்க மேம். 3 days. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, 3 நாளைக்குள்ள வந்து இன்டரிம் ரெமெடி வந்து கொடுத்தாகணும். ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வந்து 3 நாளைக்குள்ள கொடுத்தாகணும். அன்னைக்கே அந்த பெண்ணுடைய உடலுக்கு பாதுகாப்பு வேணும், உயிருக்கு பாதுகாப்பு வேணும்னா ஒண்ணு அவன் அந்த வீட்டிலே இருந்துக்கலாம், அந்த வீட்டிலே இருந்துக்கலாம், அந்த ஹஸ்பண்ட் வீட்டிலே இருந்துட்டு மற்றவங்களை வெளியில் அனுப்பிடலாம் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னா. இதுவும் பண்ணி கொடுக்கலாம், ஆணும் அது மாதிரி செய்யலாம், 2 பேருக்குமே இருக்கு. பட் இதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்க, ஜீவனாம்சம்லாம் முன்னாடி 100 ரூபா கொடுப்பாங்க, 200 ரூபா கொடுப்பாங்க அப்படின்லாம் இருக்குல்ல. இப்போ அப்படி கிடையாது. ரீசனபிளா எவ்வளோ உங்கள் ஹஸ்பண்டுடைய சேலரி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவனுடைய எக்ஸ்பென்சஸ்லாம் என்ன, எல்லாம் போக எவ்வளோ அவனுக்கு சேவ் ஆகுமோ, அதுல இருந்து அவன் எவ்வளவு அந்த குழந்தைக்கும் அந்த ஒய்ஃபுக்கும் கொடுக்க முடியுமோ, கஸ்டடியில இருந்து எல்லாத்துக்கும் there are so many orders in the act. 2005ல தான் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரேணுகா சௌத்ரி மினிஸ்டர் இருக்கும்போது இது அவ்வளோ தாட்ஃபுல். ஏன்னா இப்போ தேங்க்ஸ் டு டாக்டர் கலைஞர், அவர் நான் உமன் கமிஷன் மெம்பராக இருந்தேன் ஒரு 5 வருஷம், எனக்கு அது கொடுத்துருந்தாங்க. நானும் வந்து அந்த டிஸ்கஷன் டிபேட்லலாம் போனேன் டெல்லிக்கு. அப்போ இது ஒவ்வொரு ஆஸ்பெக்டையும் ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து வந்து டிசைன் பண்ணி, தமிழ்நாடு வந்து நம்ம ஆந்திரா தமிழ்நாடு 2 பேரும் தான் நம்ம வந்து முன்னாடி எடுத்துகிட்டு போகிறோம், நம்ம தான் லீட் பண்றோம் இந்த விஷயத்தை. ஆனா இது இன்னும் தமிழ்நாட்டுல வெளியில பரவலாக்கப்படலைங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் சொல்லணுமா, இமோஷனல் அபியூஸ் இருக்கு, எக்கனாமிக் அபியூஸ் இருக்கு, செக்ஷுவல் இருக்கு, ஓரல் இருக்கு, மென்டல் அபியூஸ் இருக்கு. எல்லாத்துக்குமே ரெமெடி வந்து நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வர வேண்டாம். இன்னொன்று மெயினா மீடியால வந்து ஒரு விஷயத்தை இவ்வளோ தப்பா எழுதுறாங்களே, அவங்களுக்கு என்னைக்குமே ஒரு ஃபில்டரே இல்லையா? யார் வேணா என்ன வேணா பேசலாம், என்ன வேணா. கண்டிப்பா இது நம்ம பேசணும். நீங்க ஃபர்ஸ்டே நீங்க அதை டச் பண்ணீங்க. குறிப்பா இந்த கேஸ்ல நான் இந்த இடத்துல இந்த கேஸையே நான் எடுத்துக்கிறேன், இந்த திருப்பூர் கேஸே எடுத்துக்கிறேன். முதல்ல இறந்தால் கூட அதுதான் நான் சொல்ல வரேன். வக்ரமான டைட்டில்ஸ்க்குலாம் அவ்வளவு லைக்ஸ், அவ்வளவு வியூவர்ஷிப். அதுதான் இப்ப என்னன்னா, இந்த குறிப்பிட்ட கேஸையே இதுல நம்ம இந்த கேஸை வச்சு பேசுவோம். அதுல வந்து அந்த பொண்ணோட பேரை ரிவீல் பண்ணிருக்க கூடாது, அந்த பொண்ணோட போட்டோவை ரிவீல் பண்ணிருக்க கூடாது. ஆனா அந்த பொண்ணு இறந்துட்டாங்க. இப்ப கோர்ட் வரைக்கும் கேஸ் போய் அது என்கொயரி கமிட்டி என்கொயரி நடந்துட்டு இருக்கு. அந்த பொண்ணோட அதற்கு முன்பு இருந்த வீடியோக்களை எல்லாம் திரும்ப இப்போ போட்டு அதை ஒரு நம்பர் ரேஸ்ல காசு சம்பாதிக்கிறது இருக்குல்ல, அது வந்து வீடியோக்கள் குறிப்பாக டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் பண்ணுறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அது ப்ராட்காஸ்டிங் மீடியாவுக்கும் பிரிண்ட் மீடியாவுக்குமான எடிட்டோரியல் பாலிசியாவது இருக்கு. இப்போ இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்முக்கான எடிட்டோரியல் பாலிசியே இல்லாம இவங்க வந்து இவங்களை ப்ரெஷர் பண்றாங்க, நீயும் இந்த கல்ச்சருக்கு மாறுன்னு சொல்லி பிரிண்டையும் ப்ராட்காஸ்டிங்கையும் மாத்துறாங்க. அவங்க என்ன அவங்க பண்றாங்க, அது உண்மையாவே குறைந்தபட்சம் அந்த பொண்ணுடைய இறப்புக்கு கூட ஒரு டிக்னிட்டி கொடுத்துருக்கணும், அதை கூட கொடுக்கல அப்படிங்கிறது தான் இங்க நாம கவனிக்கக்கூடிய ஒன்றா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து மீடியாஸ் வந்து சர்வை பண்றது, ஃபினான்ஸ் எல்லாம் இருக்கு, ஆனா அதுக்கு குறைந்தபட்சம் அந்த எத்திக்ஸ் ஆஃப் ஜேர்னலிசம்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப மிஸ் ஆகுது ரீசன்ட் டேஸ்ல. அதுக்கு காரணம் டிஜிட்டல் மீடியா ப்ரெஷர் தான் அதிகமா இருக்கு, குறிப்பா தமிழ்நாட்டுல நான் பாக்குறேன். இங்க let's forget ethics because it's a given that they are not ethical, but are there any rules and regulations to stop this? One more thing, I don't want to mention the name of the journalist. அவர் வந்து இஷ்டத்துக்கு எல்லா செலிபிரிட்டிஸோட ஃபேமிலி, எல்லா விமனோட கேரக்டரையும் அவரோட பேரை நான் ஏன் சொல்ல விரும்புனா, அவர் பெரிய ஆளாக்கு நான் விரும்பல, மென்ஷன் பண்ணி அவர் எல்லாரும் பத்தி தப்பா பேசுறாங்க. அதுவும் ஒரு பெரிய பவர்ஃபுல் ஃபேமிலிஸ் பத்தியும் தப்பா பேசுறாங்க.
ஒருத்தர் கூட அப்போஸ் பண்ணி ஒண்ணுமே பண்ண முடியாது. இல்ல அந்த மாதிரிலாம் பண்றாங்க. ஒரு பக்கம் அவர் மேல வந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்க, அவர் மேல கம்ப்ளைண்ட் சில பேர் செலிபிரிட்டிஸே கொடுத்துருக்காங்க. நீங்க சொல்றது அப்படி இண்டிவிஜுவலா விடுங்க, ஒரு மாதிரி மாஸ் மீடியா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வச்சிருக்கவங்களே பண்றாங்க. இண்டிவிஜுவலா நிறைய பேர் பேசுவாங்க அந்த மாதிரி. பட் நம்மளோட அட்டென்ஷன் இப்ப மேடம் சொன்னாங்கல்ல, இந்த பொண்ணு வந்து கல்யாணத்தப்ப எப்படி இருந்தா, கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கிற அவ டிகிரி வாங்கிட்டு வர்ற வீடியோ இதெல்லாம் இப்ப சர்க்குலேட் பண்றாங்க இல்லையா? அதை விட சர்க்குலேட் பண்ண வேண்டியது இந்த பொண்ணு மாதிரி சஃபகேட் ஆயிட்டு இருக்கிற இன்னொரு பொண்ணு, அப்படி அவளை போன்றே முடிவெடுத்தேன்னு இன்னொரு பொண்ணு நடந்துச்சு. ஊட்டி பக்கத்துல ஒண்ணு நடந்துச்சு இப்ப 2 நாளுக்கு முன்னாடி. சோ ஒருவேளை மேடம் சொன்ன மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸ்க்கு இப்படி ஒரு சோஷியல் வெல்ஃபேர் கமிட்டி இருக்கு, இதையெல்லாம் மீடியா ப்ரொபகண்டா பண்ணி இதை நிறைய பேசி இருந்தா குறைந்தபட்சம் அந்த ஊட்டி பக்கத்துல இறந்த பொண்ணுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருந்திருக்கலாம். அந்த பொண்ணு ஒரு ஏதோ ஒரு ஹெல்ப்லைனை நோக்கி போயிருந்திருக்கலாம். அப்படியான இடங்களை மிஸ் பண்ணுது மீடியா அப்படிங்கறத நம்ம அட்ரஸ் பண்ணி தான் ஒரு கவுன்சில் வச்சு ஒரு 2 நாள் ஒர்க் ஷாப் வச்சு நீங்க மீடியாக்கெல்லாம் எஜுகேட் பண்ணுங்க. லைக் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இதெல்லாம் அட்ரஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இதெல்லாம் சிம்பிள் விஷயம் கவிப்ரியா. விமன் ஹெல்ப்லைன் இருக்கு, விமன் ஃபோரம் இருக்கு, விமன்ஸ் கமிஷன் இருக்கு, ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. இப்போ நான் சொன்ன மாதிரி வேணா டிவி ஆக்டை வந்து ரொம்ப வெளியில சொல்லாம இருக்காங்களோ என்னன்னு எனக்கு தெரியல. ஏன் இது வெளியில தெரியாம இருக்குன்னு தெரியல. நம்ம ஒன் அமங் தி லீடிங் ஸ்டேட்ஸ் நம்ம இது பண்றதில்ல, அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அந்த மாதிரி அந்த டவுரி கேசஸ் வர்றதுக்கு வந்து அதுலயும் காசு பார்க்கணும், அதுலயும் மனசனோட உணர்வுகளோட விளையாடுறதுல ரொம்ப பின்னாடியே கேமரா தூக்கிட்டு திரியிறாங்க. இதுக்காகவே டைவர்ஸ் பண்ற பிள்ளைங்க எல்லாம் இருக்கு இப்போ. ஒரே உண்மையில நான் இது அவர் சொன்ன உண்மை தானே இது. அப்புறம் ஆமா இது நிறைய கேசஸ் இருக்கு, நான் டிவோர்ஸ் பண்ணா நான் பெரிய ஆள் ஆயிரலாம் அப்படின்னு இருக்கு. 4 கல்யாணம் ஆம்பளை பண்றானா 4 கல்யாணம் நான் பண்ணுவேன் இருக்கு. இப்ப பெண் உரிமைனா என்ன, பெண்ணுக்கான கடமைனா என்ன, பெண்ணுடைய வாழ்க்கைனா என்ன, பொறுப்புகள்னா என்ன, அறிவுனா என்ன, அறிவுங்கிறதா அற்றம் காக்கும் கருவி. அது வந்து பெண்களுக்கு இந்த கல்வி முறை வந்து அது கொடுக்கல. அது வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பத்தாக்குறைக்கு இப்போ பாருங்க, மொழி பிரச்சனைகள், மத பிரச்சனைகள், சங்கீத், ஹல்தி, இதெல்லாம் என்ன அந்த காலத்தில் முஸ்லீம் அங்கே இன்வேஷன் இருந்துச்சு, அவங்க வேகமாக லைஃப்பை செலிப்ரேட் பண்ணிட்டு போனாங்க. நம்ம தமிழ்நாடு பை அண்ட் லார்ஜ் வெரி வெரி சேஃப் ஸ்டேட்டு. இங்கே நமக்கு கல்யாணங்கிறது வேற, கோவிலுங்கிறது வேற, ஆன்மீகம்ங்கிறது வேற, நமக்கு மத நம்பிக்கைகள் வேற, சகிப்புத்தன்மை வேற. நம்மளால ஒரு முஸ்லீமை ஏற்றுக்க முடியும், கிறிஸ்டினை ஏற்றுக்க முடியும், ஜெயினை ஏற்றுக்க முடியும். அது எல்லாத்தையும் வந்து புதுசாக எல்லாமே திணிக்கப்படுது. இப்போ அறிவுனாலும் சரி, வாழ்க்கைனாலும் சரி, எல்லாமே திணிக்கப்படுது. பெண்கள் குழம்பிடுறாங்க. பெண்கள் இப்போ எப்படின்னா நிறைய பேசக்கூடியவங்க பெண்கள், அவங்கள இப்போ பேசுறதுக்கு ஏற்பாடு பண்ணி ஆண்கள் ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. நீ சேலை பேசலாம், நகை பேசலாம், ஃபேக் ஜுவல்லரி பேசலாம், அது பேசலாம், இது பேசலாம், அழகாக ஒன்று எப்படி காட்டிக்கிறது. நீங்கள் சோஷியல் மீடியா திறந்தீங்கன்னா எத்தனை விதமான சாரி வேணால் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த சட்டங்களை பேசுறதுக்கு யாராவது இருக்காங்களா? கிடையாது. ஏன்னா நீ உன்னை அழகாக தான் காமிச்சுக்கணும். ஏன்னா இந்த உடலில் நீ எப்படி உனக்கு அடுத்தவனுக்கு ப்ரெசென்டபிளாக காமிக்கிறியோ இதுதான் உன்னுடைய முதல் விஷயம்னு சொல்லிட்டு ஆக்சசரைஸ் பண்ணுறது எப்படி, அது டிக்னிட்டி ட்ரெஸ்ஸிங், பவர் ட்ரெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குல்ல, அதை பற்றி யாரும் பேசுகிறதே இல்லை. அதுல இந்த டிஜிட்டல் அந்த மாதிரி லீகாலிட்டிஸ் பேசுற ஒரு பொண்ணு கூட ஒரு சின்ன பொண்ணு தான் இருந்தாலும் அதுக்கு அட்ராக்ஷன் கம்மிங்க. நமக்கு வந்து அட்டென்ஷன் இல்ல. நமக்கு வந்து அந்த காசிப் சேனல்ல இருக்கக்கூடிய காசிப் சேனல் தான் எல்லாரும் பார்ப்போம். இல்ல நான் சொல்றேன்ல, பெண்ணுக்கு தனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு காட்டன் சாரியில நல்ல வெறும் முகம் மட்டும் கழுவிட்டு நல்ல ஒரு பொட்டு வச்சுட்டு, இப்ப இதுவும் பெரியார் தான் நான் சொல்லுவேன். யார் எத்தனை பேர் திட்டினாலும் நான் பரவாயில்ல. ஆண்கள் வந்து முடிய வெட்டிக்கிட்டு ஒரு எவ்வளோ பெரிய கல்யாணத்துக்கு போங்க, அம்பானி மீட்டிங் கூட போங்க, அதுல எல்லாரும் ஜென்ஸ் வந்து அவங்க எவ்வளவு ஒரு தன்னம்பிக்கை இருந்தா, கான்பிடன்ஸ் இருந்தா, எவ்வளவு பெரிய மீட்டிங். குமரவேல் சார் அளவுக்கு எனக்கு பணம் கிடையாது, ஆனா குமரவேல் சார் எப்படி வந்திருக்காரு. இதுதான் இந்த பெண்கள் வந்து நம்ம காப்பி பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஆண்கள் எல்லாமே தப்பு இல்லை, ஆண்கள்கிட்ட கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அவனால ஈஸியா தலையசி விட்டு ஒரு ஷூவை மாட்டிட்டு ஒரு கார் எடுத்து எங்க வேணா போக முடியும். நம்மளால முடியுதா? முடியலன்னா இது ஒரு ஆழமா நமக்குள்ள நம்பிக்கையை விதைச்சிருக்காங்க. நீ ஒரு அழகு பொருள், நீ அழகாக தான் உன்னை காமிச்சுக்கணும். அந்த அழகு உனக்காக இருந்தா அது இன்னும் ரொம்ப நல்ல விஷயம். அது அடுத்தவனுக்காக அது அவன் என்ன பண்ணி விட்டான்னா, இப்ப இவருடைய சொத்தை காமிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இவர் ஒய்ஃபுக்கு எல்லாத்தையும் போட்டு விட்டு கூட்டு வந்துருவாரு. இவர் போடுவாரா அந்த காலத்து ராஜா மாதிரி 4 மாலை முத்து மாலை அது இது ஏன் நமக்கு இந்த அறிவு வர மாட்டேங்குது? இவ்வளவு படிச்சோம். இப்ப நான் பண்ணுவேன்னா எனக்கு பண்ணுவேன், நீங்க பண்றீங்கன்னா உங்களுக்கு பண்ணி தான் ஆகணும். ஏன்னா உங்க ப்ரொஃபஷன் டிமாண்ட்ஸ் இட். உங்களை பாக்குறவங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி தெரியும். அதான் நான் சொன்னேன், பவர் ட்ரெஸ்ஸிங்க்கும் அடுத்த ட்ரெஸ்ஸிங்க்கும் வித்தியாசம் இருக்கு. இதுவே பெண்களுக்கு புரியல. அந்த பொண்ணு சொல்லுது பாருங்க, அந்த ரித்தனா கேஸ் நான் மறுபடியும் சொல்றேன், என்ன எல்லாரும்
மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அங்க எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. ஆமா, அந்த ஒரு வார்த்தை அந்த பொண்ணு பேசுனதுல நான் எல்லாம் ட்ரெஸ் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, எல்லாரும் வந்து ஐயோ உன்னை பார்க்க பொண்ணு மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப எங்கேயோ நம்ம இடத்துல வந்து ஏதோ ஒரு இடத்துல நம்ம இன்னும் அந்த ஒரு அது என்ன சொல்றது எனக்கு தெரியல, பெஞ்ச் மார்க்கை வந்து நம்ம எங்க கொண்டு போய் செட் பண்ணி வச்சிருக்கோம்னா இது வந்து இது ஒரு பெரிய கொஸ்டின். அந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு அந்த பொண்ணு பேர் சிரிச்சுன்னு சொல்றான் சந்தோஷமா. எல்லாரும் பார்த்தாங்க, அழகா இருக்குனாங்க, பொண்ணு மாதிரி இருக்குனாங்க. அப்ப அதுதான் அந்த எப்படி நீங்க அதுல போய் ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்ண முடியும்? அது தப்பு தானே. நீங்க அழகா இல்லையா? நான் யோசிக்கல மேம். at the end of the day ஓகே அழகா இருக்கும் அங்க. மேம் நிஜமாவே பாருங்க, அங்க எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து பாட்டு கத்து கொடுப்பாங்க, டான்ஸ் கத்து கொடுப்பாங்க. you should learn from them. ஓகே, நான் ஒரு அவங்க கத்துக்கிட்டேன், நான் தப்பு சொல்ல வரல. மலையாளி பொண்ணுங்கன்னா நல்ல அழகான முடி இருக்கும். நீங்க சொல்றது ஐ மீன் ஃபேவர் ஆஃப் தட். மத்தவங்க கத்துக்க கொடுக்க கூடாதுன்னு தடுக்கிறது தான் வந்து பிரச்சனை. அதுதான் அதுதான் போராட்டமே. அது அந்த போராட்டம், அந்த போராட்டமும் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு நுட்பமான அரசியல் இருக்கு. வெரி வெரி தின் லைன். இது வந்து ரொம்ப ரொம்ப தின் லைன், தெரியாது. வெரி வெரி தின் லைன். ஒரு செக்ஷன் ஆஃப் சொசைட்டி அப்படி இருக்கு. இதையே இப்ப எடுக்கணும்னு நம்ம ட்ரை பண்றோம். மொழியை பேசுற மாதிரி இது ஒரு நுட்பமான அரசியல். ஒரு காலத்துல வந்து நம்ம வெள்ளைக்காரனை வந்து கோட்டு சூட்டு போட்டு வெள்ளைக்கார மாதிரி துரை இங்கிலீஷ் பேசினா வந்து பெரிய ஆளு, இப்படி இதெல்லாம் வந்து ஒரு பிம்பம். அந்த பொண்ணை குறை சொல்லல, ரித்தன்யாவை குறை சொல்லல, சொசைட்டி அந்த பிம்பம் கிரியேட் பண்ணுது. இப்படி இருந்தாதான் நான் கரெக்ட். தான் அழகா இருக்கும்னு சொல்றத கூட இன்னொரு கம்பாரிசனோட சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறது. இந்த பொண்ணு வந்து ரொம்பவே அழகா இருக்கா, போட்டோஜெனிக்கா இருக்கா, பியூட்டிஃபுல்லா இருக்கா, படிச்சிருக்கா, அவளுடைய ஒன்னொன்னு ரசிக்கிற மாதிரி கவிதை மாதிரி இருக்கு. இயற்கை தான் அழகு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இயற்கையா இருக்கிறது அழகு. ரொம்ப அழகா இருக்கா. டிசைனிங் எல்லாம் நீங்க அழகா டச் பண்ணீங்க ஒரு விஷயம், அது நான் கண்டிப்பா பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம அப்படியே டைவர்ட் ஆகி வேற எங்கெங்கயோ போறோம். என்ன விஷயம் அப்படின்னா, மேடம் சொன்னாங்க இல்லையா, அதாவது வந்து பெண்கள் வந்து இன்னைக்கு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து தன்னை அவ்வளோ புடவை விற்க முடியும், அழகா காமிச்சிக்க முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதிகமா பார்க்கப்படுது. சொசைட்டி அலோவ் பண்ணுது, கம்யூனிட்டி அலோவ் பண்ணுது. அதை தாண்டி டிஜிட்டல் ஜெயின்ஸ் வந்து இதை விரும்புறாங்க. ஏன் விரும்புறாங்கன்னா, இன்டலெக்சுவலா பேசுற உங்களை மாதிரி லா தெரிஞ்சு இல்லைன்னா வந்து நம்மளுடைய சிஸ்டம் தெரிஞ்சு பேசக்கூடியவங்க, ரைட்ஸ் தெரிஞ்சு பேசக்கூடிய பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. இதை பூம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10% 5% தான். ஆனால் நீங்கள் திரும்பவும் பார்த்தீங்கன்னா பெண்களை திரும்ப நவீன டிஜிட்டல் பிளாட்ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி திரும்ப வீடு துடைக்கணும், வீடை க்ளீன் பண்ணணும், ஒரு சமையல் குக்கிங் போடணும், அப்புறம் வந்து அவங்க ட்ரெஸ் விற்கலாம், புடவை விற்கலாம், ஆக்சசரிஸ் விற்கலாம், இதுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. இதுல எத்தனை பெண்கள் டெக்கியா வெளியில வர்றாங்க அப்படின்னா, அவ்வளவு இன்ஜினியரிங் படிச்ச பெண்கள் இருக்காங்க. ஆனா அவங்க யாருமே அப்படி பண்ணி இன்னைக்கு வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல ஜெயின்டா யாருமே இருக்கிறது இல்லை. ஏன்னா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல உள்ளவங்களுக்கு இந்த பர்சன்டேஜ் கம்மி. இவங்களை என்கரேஜ் பண்ணா எல்லாரும் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கான இடம்னு நினைச்சிருவாங்க. நீங்க வீடை தொடச்சி உள்ளதை போட்டு அது மில்லியன் வியூஸ் போச்சுன்னா நாளைக்கு இன்னொரு பொண்ணு வீடு துடைக்கிற வீடியோவை போடும். அப்ப நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி வரும். அது என்னன்னா, அந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை யாரை ஓன் பண்றாங்களோ அவங்கள வளர்க்கும். அதனாலதான் இதை ஸ்பெசிஃபைடா ரொம்ப டார்கெட் பண்ணி இந்த மாதிரி வீடியோஸை பூம் பண்றாங்க. நீங்க இன்டெலெக்சுவலா பேசுற வீடியோஸ் 10 பேர் கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. இந்த வீடியோஸை மில்லியன்ஸா பாக்குறாங்க. அது பார்க்க வைக்கிறதுக்கு பின்னாடியும் ஒரு அரசியல் இருக்கு. நம்ம வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ல எவ்வளவோ கொண்டு வராங்க. செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. நிறைய பெண்கள் வந்து பொருளாதார சுதந்திரம்ங்கிற அந்த பாயிண்ட்டை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் பண்ணும்போது நான் எல்லா இடத்துலையும் போனோம்னு சொல்வேன், கொஞ்சம் சம்பாதிங்க, தப்பு இல்லை, சேலை வைங்க, சட்டை வைங்க, அழகா இருங்க, மருதாணி வைங்க, எல்லாம் அதெல்லாம் இருங்க. பட் இன்னமும் உங்களுக்கான துறைகளை ஏன் நீங்கள் தனிப்பட்ட முறையில் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு வந்து தெரியாமல் இருக்காங்க, அல்லது அதில் போய் வெஞ்சர் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு தைரியம் வர மாட்டேங்குது. இப்போ கவிப்பிரியாலாம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப அட்மையர் பண்ணேன். ஒரு பீரியடில் வந்து பரவாயில்ல, இந்த பொண்ணு ஒரு வேறு மாதிரி யோசிச்சு வேறு மாதிரி பண்ணி வேறு மாதிரி கொண்டு வராங்கன்னு. இப்போ அவங்க பேசும்போது நான் என்ன நினச்சேன்னா, எல்லாருக்கும் லைஃப்பில் வந்து ஒரு டைம் வரும், ஒரு வல்னரபிள் மொமெண்ட் வரும். அப்படிங்கும்போது அது ஒரு பாயிண்ட் டு பி நோட்டட். ஏன்னா அவ்வளோ வெளியில் வந்து இவால்வ் ஆகி வந்த ஒரு பொண்ணுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல். ஹார்வர்டில் போய் படிச்சுட்டு நம்ம என்ன நினைக்கிறோம், படிப்புனா வெளியில் போய் காந்தி தாத்தா அங்கே படிச்சுட்டு வந்தாரு, நேரு மாமா அங்கே படிச்சுட்டு வந்தாரு நம்ம சொல்லிட்டு இருப்போம். அவங்களும் தான் ஹார்வர்டில் போயிட்டு வந்திருக்காங்க, நானும் தான் கேம்பிரிட்ஜில் போய் ஒரு சர்டிஃபைட் கோர்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். பட் அதெல்லாம் இருந்தால் கூட திருப்பி அட் த எண்ட் ஆஃப் த டே
எனக்குமே அப்படியெல்லாம் தோணியிருக்கு. சொசைட்டி வந்து ஒரு சப்போர்ட் பண்ணலை, வளர்ச்சிங்கிறது வந்து சொல்லிடுறோம், ஐபிஎஸ் ஆகிட்டோம், ஐஏஎஸ் ஆகிட்டோம், எல்லாம் உப்புல இலையில இருக்கிற ஊறுகாய் மாதிரி தான். இதுக்குள்ளே நீங்கள் ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ காம்ப்ரமைசஸ், எவ்வளோ ஃபைட்டு, எவ்வளோ பேக் பைட்டிங், எவ்வளோ கேரக்டர் அசாசினேஷன். என்ன ஒரு பெண் மட்டும் நீங்கள் கொஞ்சம் நல்லா வந்து தனியாக வந்துட்டா கேரக்டர் அசாசினேஷன் மாதிரி மென் எடுக்கிற ஒரு வெப்பன் உலகத்திலே கிடையாது. ஹார்வர்ட் போலாம், கடல் கடந்து 10 கண்ட்ரிக்கு போயிட்டு வருது, இது எல்லாமே ஈஸி. ஜிமேட் 790 800 ஸ்கோர் மேம் என்னோடது. அண்ட் ஐ டிட் வண்டர்ஸ். இதெல்லாம் ரொம்ப ஈஸி. நம்ம ஊர்ல வாழ்றதுக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அது நீங்க தான் சொல்லலாம். இல்ல கவிப்ரியா, இது இந்த இடத்துல தான் வாழணும், இதுதான் சேலஞ்சு. அது ஈஸி. நீங்க வந்து அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸிங்கிறத விட அது எனக்கு எஃபர்ட் போட்டா அது நடந்துரும். நீங்க என்ன எஃபர்ட் போட்டாலும் அதுக்கான பெனிஃபிட் கிடைக்கும்ன்றது சொல்ல. அதனாலதான் பேக் டு தி பெவிலியன், அந்த குட் வுமன் டாக், அதுதான் திருப்பி ஆரம்பத்துக்கு தான் நம்ம வர்றோம். இதுதான் நீங்க சுகிதா நீங்க அட்ரஸ் பண்ணணும். குட் வுமன் டாக் தூக்கி போடுறோம். ஆமா, தூக்கி போடுறதுக்கு என்னுடைய பாலிசி. ஏன் தூக்கி போடணும், எப்படி தூக்கி போடுறது? அதாவது கடந்த 10 ஆண்டுகள்ல பொலிட்டிக்கல் டிபேட் ஃபர்ஸ்ட் பண்ண ஆரம்பிக்கப்பட்ட உமன் ஆங்கர்ங்கிற இடத்துல தொடங்கி இன்ன வரைக்கும் சோஷியல் மீடியா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல அதிகமா அசாசினேட் வெர்பல் அபியூஸ் பண்ணப்பட்ட ஒரு பெண் நான் தான். ஓகேங்களா? அத சொல்றதுல வந்து ஒரு பெருமையாவே சொல்றேன். செலிப்ரேட் பண்ண பெண்ணும் நீங்க தானே? ஆமா, செலிப்ரேட் பண்ணப்பட்ட பெண்ணும் நான் தான். அதிக அளவுல அடி வாங்கின பெண்ணும் நான் தான். ரெண்டுமே நடந்துச்சு எனக்கு. பட் ஆனா நான் செலிப்ரேஷனையும் ஒரு லெவலுக்கு மேல மண்டையில ஏத்திக்கல. அதே நேரத்துல என்னைய வந்து நான் என்னைக்குமே கமெண்ட்டை போய் படிக்க மாட்டேன். எனக்கு யாராவது ஃபோன் பண்ணி உன்னை பத்தி இப்படி கமெண்ட் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, எதுவும் ரீசெண்டா பயங்கரமான அசாசினேஷன் டார்கெட் பண்ணி என்ன பண்ணாங்க. ஆனா நான் என்ன பண்ணேன்னா, இக்னோரன்ஸ் இஸ் த பெஸ்ட் மெடிசன். ஓகேங்களா? நீங்க இக்னோர் பண்ணிட்டு உங்களை 1000 பேசுவாங்க, நீங்க யாருன்னு தெரியும். நீங்க வேலை செஞ்சு நீங்க உழைச்சி உண்மையா இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய அறம் தான் உங்களை காப்பாற்றும். அப்ப உங்களுடைய அறத்துக்கு தான் நீங்க வேலை செய்யணுமே தவிர அவன் என்ன நினைப்பான், இவங்க என்ன பேசுவாங்க, இவங்க நம்மள இப்படி பேசிட்டாங்களே, அவங்களுக்கு நாம போய்னா இவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்யூஷன் சொல்லிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய டைம் கிராஸ்ப் ஆயிடும். அதனால நான் என்னைக்குமே என்னை பற்றி பேசுகிற பத்தி கவலையே பட மாட்டேன். என்னுடைய சர்வைவல் நான் எனக்கு இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு வரைக்கும் 21 இயர்ஸா இண்டிபெண்டா நான் நிக்கிறேங்கிற இடத்துல இருந்து சொல்லுவேன். நானா இருக்கிறது மட்டும்தான் இதுக்கு ஒரே தீர்வே தவிர இவங்க பேசிட்டாங்கன்னு நான் அதுக்கு காது கொடுத்தேன்னா எனக்கு பின்னாடி பேசுற பேக் பைட்ஸுக்கு தான் நான் அதிகமாக செலவு பண்ற டைமை விட ஒரு தீசிஸ் படிப்பேன், ஒரு கட்டுரை படிப்பேன், இன்னும் ஏதாவது ஒன்று படிச்சேன்னா அது என்னுடைய ப்ரொஃபஷனை என்னை அப்கிரேட் பண்ணிக்க உதவும். அப்படிதான் நான் என்னோட டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன். அதனால நமக்கு பின்னாடி பேசுற கமெண்ட்ஸையும் கேட்க வேண்டியதுல நம்மளை பத்தி எழுதுற சோஷியல் மீடியா நான் பேசலாமான்னு தெரியல. நான் 10 பாய் ஃப்ரெண்டோட போனேன், நான் இப்பதான் ஸ்மோக்கிங்கை விட்டேன், நான் இப்பதான் ட்ரிங்க்ஸ் இருக்கிறத விட்டேன், அப்புறம் ஈஸி செக்ஸ் ஓகே, லிவ் இன் ரிலேஷன்ஷிப் ஓகே, அப்புறம் வந்து எனக்கு தேவைப்பட்டா நான் அவனை கூப்பிடுவேன், இப்படி எல்லாம் பேசுற பெண்களுக்கான கமெண்ட்ல வல்கரா ஒன்றும் பின்னாடி காணோம். யாரு முன்னேறி வரா பச்சை பச்சையா பேசுறாங்க லேடிஸ். ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் மேம். இப்படி இருக்கிறவங்களும் வேணும், அப்படி இருக்கிறவங்களும் வேணும், இப்படி இல்லாதவங்களும் வேணும்ன்ற மாதிரி the world needs all kinds of people. அதுல வந்து நம்ம யாரையும் அக்செப்ட் பண்ணணும், அக்செப்ட் பண்ணக்கூடாது, அதெல்லாம் தாண்டி if you're looking at solutions, few things ma'am. One, everyone has to become economically strong. Number one. And women especially have to become economically strong. We have to learn politics. இப்போ வந்து எனக்கு பாலிடிக்ஸ் தெரியாது, லா தெரியாதுங்கிறது வந்து பெருமையா எல்லாருமே சொல்றோம். இப்போ ஒரு நிறைய ஹீரோயின்ஸ் அந்த ஆலியா பட்ல இருந்து ரன்பீர்ல இருந்து அதான் கங்கனா ரனாத் வந்து அதை இது பண்ணாங்க. 35 வயசு இருக்கும், நீ வந்து சைல்ட் மாதிரி ஐ டோன்ட் நோ பாலிடிக்ஸ்ன்னு சொல்லுவியா அந்த மாதிரி. The same thing. So we all have to learn politics. We all have to learn law because we need to know what will protect us. இதுதான் பேசிக். இது வந்து பேசிக்குன்னே தெரியாம இருக்கும். ஸோ ஸ்கூல்ஸ்லயும் சரி, காலேஜஸ்லயும் சரி, அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஆண்டர்பிரினர்ஸ் லைக் யூ when you give workshops probably teach law and politics to women because that's what would help save them. And what I see as a solution, ma'am. And number 3, be very thick-skinned. Be very thick-skinned. என்னதான் தப்பா யாரு சொன்னாலும் அதனால என்ன, so what next அப்படிங்கறது நோக்கியே போகணும். ரெண்டாவது கோல்ஸ்ன்னு வைக்கும்போது immediately achievable goals இந்த 6 மாசத்துக்குள்ள
லாங் டேர்ம் கோல். என்னை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம்ங்கிறது நாட் மோர் தென் 3 years. 3 years ஒவ்வொரு 3 yearsக்கு நம்ம இவால்வ் ஆகிட்டே இருந்து டெவலப் ஆகிட்டே இருக்கோம்னா இந்த பிரச்சனைகள் ஈஸியாக கொஞ்சம் லாங் ரன்ல குறையலாம் பட் தட் இஸ் நாட் சோ ஈஸி. கவிப்பிரியா பேசுறதுல 2 இது நான் இது பண்ண விரும்புறேன். ஒண்ணு வந்து எக்கனாமிக் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருக்கிற பெண்கள் கூட அவங்க பணத்தை வந்து அவங்க ஹேண்டில் பண்ண தெரியாதுன்னு ஆண்கள் கிட்ட கொடுக்குறாங்க. இது வந்து மிகப்பெரிய தவறு நடக்கும். யாரு இன்னைக்கு ஃபினான்ஷியலி அவங்க சம்பாதிக்கிற பெண்கள் ஓகே நிறைய சம்பாதிக்கிறது கூட அவங்களுக்கு எனக்கு பணத்தை ஹேண்டில் பண்ண தெரியாதுன்னு ஆண்கள்கிட்ட கொடுத்து இவங்களுடைய இண்டிபெண்டன்ஸி அவங்களே போய் கையேந்தி இருக்கிறது வந்து நிறைய நடந்துட்டு இருக்கு. அந்த தவறு நடக்க விடக்கூடாது. இன்னமும் அவங்களுடைய பணம் அவங்க சம்பாதிக்கிறது அவங்களுடைய நீங்க சொன்ன மாதிரி உங்களை கணவர் வந்து இது பண்ற மாதிரி நீங்க பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பெண்கள். ஆனா இன்னமும் அவங்க பணத்தை ஹேண்டில் பண்றது எனக்கு வந்து டாக்ஸ் மேன் ஹேண்டில் பண்ண தெரியாது, எனக்கு வந்து இந்த கவர்மெண்ட் ஆபீசரை ஹேண்டில் பண்ண தெரியாது, அதனால வந்து இப்படி கொடுக்கறதோட விளைவு வந்து அவங்க வந்து பணத்தை வந்து தவறா வந்து ஆண்கள் ஹேண்டில் பண்றாங்க. அதுல இருந்து வந்து வெளியே வரணும்ன்றது அப்பதான் அதை நம்ம எம்பவர்டா ஃபீல் பண்ணுவோம். நம்ம பணத்தை நம்ம சம்பாதிச்சோம் அண்ட் கீப் யுவர் மணி. ஆமா அது வந்து 90% இல்ல. இப்போ எங்க அக்காவோ இல்ல அவங்கள மில்லியனர்னு சொன்னாலும் அவங்களுக்கு ஒரு டெபிட் கார்டு கிடையாது, கையில 10,000 ரூபாய் கிடையாது. இல்லம்மா கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கிற எல்லாருமே ஏடிஎம் கார்டை வாங்கி ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துட்டு பஸ் காசு வாங்கிட்டு போறது ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒரு பொண்ணு போட்டிருக்கா. ரொம்ப நல்லா இருக்கா டெய்லி வாங்கிட்டு வருது. அப்ப நீ எங்க போறான்னு தெரியும், எங்கே வரன்னு தெரியும், என்ன செலவழிக்கிறேன்னு தெரியும். தேவையில்லாம அவன் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றான். அந்த பணம் எதுக்கு யூஸ் ஆகுது தெரியுமா இன்னைக்கெல்லாம்? அதுவும் நான் எல்லா மீட்டிங்லயும் சொல்லுவேன் குமரவேல் சார். சம்பாதிக்கிற பணத்துல 30% ஒரு பெண் வந்து ஜெண்டர் பட்ஜெட்டிங் நமக்கு கிடையாது, அது ஒரு விஷயம். ஜெண்டர் பட்ஜெட்டிங்ல நான் என்ன சொல்றேன், நீ பட்ஜெட் போடு, 30% உனக்காக செலவழிக்கணும். குப்பையில கூட வீசி ஏறி சாரி எடு, ட்ரெஸ் பண்ணு, சாப்பிடு, ஃப்ரெண்ட்ஸோட போ, என்ஜாய் பண்ணு, மற்றதை வீட்டுக்கு கொடு. ஏன்னா நீ வெளியில போய் உழைக்கிறதுக்கு நீ எடுக்கிற அவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு வந்து இது வந்து பண்ணிக்கணுங்கிறது எங்கேயோ நான் படிச்சேன். அது ஒரு 30% ஆஃப் த சேலரி விமன் வந்து அவளுக்காக செலவழிக்கணும். நல்ல மியூசிக் கேட்க, நல்ல புக்ஸ் வாங்க, நல்ல சின்ன வயசுல அனுபவிக்க இதுக்கெல்லாம் பண்ணணும். நல்ல ஒரு அவுட்டிங் போக. இது பெண்கள் பண்றது இல்லை. எல்லா பைசாவையும் கொண்டு போய் கொடுத்துட்டு திருப்பி அதே பஸ் காசு வாங்குற. நீ எதுக்கு வேலைக்கு போற? நீ எதுக்கு வேலைக்கு போற? இது வந்து நான் சொல்றது சாதாரண லெவல்ல மட்டும் இல்ல, பியூரோக்ரஸிலையும் இருக்கு. அவங்க எல்லாம் வந்து கொண்டாடப்படுகிற தேவதைகளாக இருப்பாங்க. அந்த நீங்க சொன்ன வீட்டுக்கு போனா வேற மாதிரி அவங்க அதே மாதிரி இப்ப எல்லாம் சொல்றோம். பெண்ணுக்கு வர்ற பிரச்சனைகள்லாம் வந்து விசாகா கமிட்டி இருக்கு, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேசஸ். இதை பத்தி நம்ம நிறைய பேசுறதே கிடையாது. எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் இஸ் அன் அபியூஸ். அந்த ஆக்ட் பார்த்தீங்கன்னா, இந்திரா ஜெய்சிங்கோட ஆக்ட் பார்த்தீங்கன்னா, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேசஸ் வந்து பண்ணணும்னு அவசியமே இல்லை. மொலஸ்ட் பண்ணணும், அப்டக்ஷன் பண்ணணும், அதெல்லாம் தேவையே இல்லை. இப்போ நான் வரேன், நீங்கள் வந்து ஒரு அப்சீனான ஒரு புக்கை வச்சுட்டு படிச்சுக்கிட்டே நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்க புக்கு நீங்கள் படித்து பார்த்துட்டு என்னை பார்த்தீங்கன்னா கூட தட் அமௌண்ட்ஸ் டு செக்ஷுவல் அபியூஸ். The problem is கேர்ள் வந்து ஈஸியாக ரிப்போர்ட் பண்ண முடியாமல் இருக்கிறது காரணம். ஈவன் I'm not talking about you, but even people in your stature are the overacting, overthinking, ignore it. இப்படிதான் இதைத்தான் நான் சொல்ல வரேன். இப்போ விசாகா கமிட்டிலாம் கூட ஜஸ்டிஸ் பண்ணிடும்னு சொல்ல மேம். இங்க வந்து என்ன ஆகுதுன்னா டிக்னிஃபைட் லெட்ஸ் மெயின்டைன். நம்ம எல்லாருக்கும் ஒரு நோய் ஒன்று இருக்கு மேம். ஐ மீன் உங்களை நான் சொல்ல பிகாஸ் நீங்க அந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க, அதை டெய்லி பாக்குறீங்க. பட் பொதுவா நம்ம எல்லாருக்கும் இருக்கிற வந்து லெட்ஸ் மெயின்டைன் a dignified silence over things. நம்ம நல்லவங்கிற அந்த டேக் வந்து இந்த குட் உமன் டேக் மட்டும் இல்லை, குட் பீப்புள் டேக் நம்ம கொண்டு இருக்கு. அது வந்து கடவுள் பார்த்துப்பாரு, அதை வந்து அவங்க பண்ணிப்பாங்க. நம்ம எதுக்குமே ரியாக்ட் பண்ணாத ஒரு இம்பாசிபிள் சொசைட்டி நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். தப்பு நடக்குதா, அது வந்து கடவுள் பார்த்துப்பாரு. அந்த அசிங்கம் வந்து நம்மள தொட வேணாம். யாருமே ரிபெலியஸ் இல்ல. கடவுள் பார்த்து எப்படி க்ளீன் ஆகும்? ஒரு இடத்துல அசிங்கமா இருக்குன்னா you should sweep. நாம அதை வந்து ஏதோ ஒரு சோஷியல் டயலாக்ல நம்ம அதை கிளியர் பண்ண வேண்டியது இருக்குது. இல்ல அப்படின்னா வந்து சம்பந்தப்பட்ட 2 பேர் பாதிக்கப்பட்டவங்களையும் பாதிப்பை ஏற்படுத்துறவங்களையும் பேசுறதுக்கு தான் மேடம் சொன்னாங்க. அதோட ரோல் தான் when it happens in the family we always try to have a dignified silence and see டிக்னிட்டி இருக்குன்னு இன்னும் ஒத்துக்கலையா? விமனுக்கு டிக்னிட்டின்னு ஒண்ணு கிடையாதுங்கிறது தான் உங்களுடைய காலகாலமான சில வார்த்தைகளை நான் சொல்லல. அப்புறம் அது பெரிய டிபேட் ஆகும். அது உங்களுக்கு போதிச்சிடும். உனக்கு டிக்னிட்டி கிடையாது. உன் கணவனோட டிக்னிட்டி, உன் சொசைட்டியோட டிக்னிட்டி, உன் காஸ்டோட டிக்னிட்டி, இதுதான் ஓன் டிக்னிட்டி. இதை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னா நீ வந்து அந்த பாலியல் உறுப்புகளை பத்திரமா வச்சுட்டுனாலே போதும். பெருசா ஒன்றும் பண்ண வேணாம். கேள்வி கேட்காம இருந்தீங்கன்னா போதும், வச்சுக்கலாம். உனக்கு மூளை இருக்குன்னு நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம். ஆனால் வேற எல்லாம் இருக்குன்னு மட்டும் தான் நாங்கள் ஒத்துக்குவோம். ஏன்னா ஒரு உடல்ங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு கெட்ட வார்த்தை கூட பாத்தீங்களா மேம், ஒரு கெட்ட வார்த்தை பையனும் வராது.
அவன் தப்பு பண்ணுவான், ஆம்பளை தப்பு பண்ணுவான், அவனை கூப்பிடுறது ஒரு பெண்ணை குறிப்பிட்டு அம்மாவை இழுத்து அக்காவை இழுத்து. இந்தியோட பாப்புலர் பேட் வேர்ட்ஸ் எல்லாமே அம்மாவே அக்காவே தமிழ்ல தான் சொல்றேன். இல்ல இங்கிலீஷ்ல இருந்தா நான் சொல்றேன். நீங்க இருக்கிற கெட்ட வார்த்தைகள் எல்லாமே பெண்களுக்காக எழுதப்பட்ட கெட்ட வார்த்தைகள், பெண்களை அசாசினேட் பண்றதுக்காக எழுதப்பட்டது. இல்ல அப்படி திட்டிட்டா வீட்டுல இருக்கிற பொண்ணு வந்து ஓ இந்த மாதிரிலாம் பேர் வாங்காம இருக்கணும்னா நம்ம இவருக்கு துணி கசக்கி போடணும், இவருக்கு கோமணம் கசக்கி போட்டாலும் நம்மள மாதிரி ஒரு தியாகி உலகத்துல கிடையாது. ஒரு ஜெனரேஷனையும் நம்ம அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். இன்னைக்கு வந்து அது நீங்க சார் பேச விடுறது ரைட் ஆகுனா அவர் கரெக்டான ஆங்கிள் எடுத்தாரு. நீங்க சொன்னீங்கன்னா அது கரெக்டா இருக்கும். சேஞ்சஸ் இருக்குதான்னு சொல்லுங்க. அந்த என்ன மேடம் இல்ல அந்த பெண்கள் ரொம்ப ரிபெல்லியஸா வர்றத பத்தி சொல்லுங்க. ரிபெல்லியஸா வர்றது வந்து என்ன ஆகும் அப்படின்னா மேடம், ஆக்சுவலா அதுவும் தப்பு கிடையாது. இன்னைக்கு வந்து என்னன்னா நீங்க சொன்ன பாயிண்ட்ல இருந்து நான் சொல்றேன், இந்த பார்ட்ஸ் ஆஃப் தி பாடியை வச்சுட்டே அவங்க வந்து ரொம்ப அதை ரொம்ப ஸ்லோ டவுன் பண்ணிக்கிறது தானே. அதாவது ஒரு தப்பு நடந்துருது, ஒரு ஆணுக்கு தப்பு நடந்ததுன்னா அவன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லுவான், ஓப்பனாக சொல்லுவான். அப்படின்னா பெண்கள் போய் சொல்றது இல்லை, அதில் தான் பாதி ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுதுன்றேன். ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டா முடிஞ்சது. ஆமாம் எனக்கு தப்பு நடந்துச்சு. இப்போ பிஸ்னஸ் மேடம், நான் பிஸ்னஸ் மேன் ஃபெயிலியர் ஆகிட்டேன், வெளியில் சொல்கிறதுக்கு தயங்கிட்டு இருந்தேன். நான் ஸ்ட்ரெஸ் எனக்கு தான், தைரியமாக போய் சொல்லணும் நான் ஃபெயில் ஆகிட்டேன், ஹெல்ப் பண்ண முடிஞ்சா பண்ணுங்கன்னு கேட்கலாம், இல்லை ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம்ல. அது மாதிரி பெண்கள் எனக்கு ஒரு தப்பு நடந்துருச்சு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலன்னு சொல்லிட்டா ப்ராப்ளம் சால்வ்டுன்ற. நான் சொல்லாமல் மனப்புழுக்கத்தோடு அவங்க இருக்கும்போது அவங்க என்ன நினச்சிடறாங்கன்னா, போய் சொன்னால் நம்மளை தப்பாக நினச்சிருவாங்க அப்படின்னு. ஒன்று சொல்கிறது வந்து ரைட்டான இடத்துல போய் சொல்லணும். ஏன்னா அது திருப்பி திருப்பி மல்டிபிள் மிஸ்யூஸ் ஆகிறது நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். நம்ம ஜென்ரலாக போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண போகிற இடத்துல அந்த ஆள் அட்வான்டேஜ் எடுத்துரும், அப்புறம் அவன் வேற ஒரு இடத்துல அட்வான்டேஜ் எடுத்துரும், எக்ஸ்ப்ளாய்டேஷன் போயிடும். ஸோ அப்போது நீங்கள் எடுத்து சொல்றது மட்டும்தான் ஒரு ஆள் நல்ல ஆள்கிட்ட சொல்லிட்டா டெஃபினட்டா சொல்யூஷன் மேடம். மோஸ்ட் ஆஃப் தி மென் ஆர் டிசைன் டு சப்போர்ட் விமன். மோஸ்ட் ஆஃப் தி மென் ஆர் டிசைன் டு சப்போர்ட் விமன். எப்போனா அவன் வந்து இன்ஃப்ளூயன்ஸ்டு பை சம் அதர் ஆல்கஹாலோ இல்லை ஏதாவது இருந்தாலும் தப்பே நடக்க வாய்ப்பு இல்லைன்ற. நான் ஒரு மென் வந்து தான் வந்து ஜெயிலுக்கு போவான்னு 100% தெரியும் மேடம், சின்ன தப்பு பண்ணா. ஏன் அவன் அதை கூட மறந்துட்டு பண்றான்னா அவன் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை சம்திங் எல்ஸ். சம்திங்னா ஐம் டாக்கிங் அபவுட் ட்ரக்ஸோ ஆல்கஹாலோ. அப்போது அதுதான் முக்கியம். அப்போ பொண்ணு போய் சொல்லும்போது தைரியமாக சொல்லணும், சொல்கிற ஆள் நல்ல ஆளாக இருக்கணும், அவ்வளோதான். இதை மட்டும் பண்ண முடிஞ்சதுன்னா சொசைட்டியில் பெண்களுக்கு சேஃப்டி இருக்குமா இருக்காது. அப்புறம் லார்ஜர் செக்ஷன் இட் இஸ் வெரி டஃப். நான் தான் சொல்கிறேன், நான் அப்போ அந்த இடத்துல தான் உங்களோட இது ஒர்க் ஆகணுமே தவிர தப்பான ஆள்கிட்ட போனால் இட் பிகம்ஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அவ்வளோதான். 100% men will support மேடம். இந்த மாதிரி இங்கிலீஷ் வார்த்தைகளும் சரி இல்ல தமிழ் வார்த்தைகளும் சரி எதுவுமே தப்பான வார்த்தை இல்லை. இதெல்லாமே are the tags given to women for who's been little brave. Rebel without a cause தான் problem. ஆமா. Something without a purpose தான் problem. So being any of this is fine ma'am. ஏன்னா நீங்க அதோட equivalent words வந்து நீங்க மேலுக்கு பார்த்தீங்கன்னா responsive, அதே வார்த்தை womenக்கு வந்து the dominant. இங்க வந்து curious, overthinking. So இதே aggressive, இங்க வந்து focused, aggressive. அதே வேலையை தான் இவங்களும் பண்ணுவாங்க. ஆண்கள் பெண்கள் ரெண்டுமே ஒரே வேலையை தான் பண்ணுவாங்க. ஆனால் கொடுக்கப்படக்கூடிய டேக்ஸ் வேற. ஸோ இந்த ரிபெல், பிட்ச், பேட் ஆஸ், வாட் எவர் டேக் இட் இஸ், கேரி இட் ப்ரௌட்லி அண்ட் பிரேவ்லி, பட் ப்ளீஸ் ஹாவ் அ பர்பஸ். வென் யூ ஃபைட் ஃபார் அ காஸ். ரொம்ப முட்டாள்தனமான விஷயங்களை பெருமையாக வந்து நான் ரிபல் அந்த ரிபல்ங்கிற வேர்ட் இஸ் பீன் பேட்லி யூஸ்ட். மட்டமான விஷயங்கள் பண்ணிட்டு சரி அப்போ வந்து நம்மகிட்ட அவங்க அந்த பெண்கள்கிட்டயோ இல்லை அவங்க ஆண்கள்கிட்டயோ கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, சரி நீ ரிபலா இருக்க, இதனால என்னத்தை சாதிச்ச அப்படிங்கிற கேள்வி கேட்டிங்கன்னா whether they are actually a rebel or notங்கிற பதில் வந்துடும். ஸோ despite of all the tags given, I think we all should learn to own ourselves. சீதா, சமுதாயத்தை பெண்களுக்கு வாழக்கூடிய இடமா மாத்துறதுக்கு என்ன பண்ணலாம் நீங்க சொல்லுங்க. அது வீட்டுல பால் பாக்கெட்ல இருந்து தொடங்கும். சொல்றேன்னா நம்ம பார்த்து இது வரைக்கும் மைண்ட் செட் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒரு பால் பாக்கெட்டோ நியூஸ் பேப்பரும் ஒரு வீட்டுக்கு வருதுன்னா அந்த வீட்டுல இருக்கிற சோகால்ட் அது அப்பா கேரக்டரோ தாத்தா கேரக்டரோ அண்ணன் கேரக்டர்கிட்டயோ நியூஸ் பேப்பர் போகுது, பால் பாக்கெட் அம்மா கிட்ட போகுது. இங்க இருந்து அந்த ஜெண்டர் சென்சிட்டிவிட்டி மாறணும். ஏன் ஒரு நாளைக்கு பொண்ணு உட்காந்து அந்த அம்மா உட்காந்து பேப்பர் படிக்கட்டும், அவங்க போய் காஃபி போடணும். இப்ப அந்த சேஞ்சஸ் அந்த மாதிரி தண்ணி எடுத்துட்டு வா. ஏன் தண்ணியை போய் நீ தான் எடுத்து குடிங்கள, தண்ணியை எடுத்துட்டு வந்து தான் கொடுக்கணுமா? ஒருத்தர் அவங்க வேற வேலையில இருப்பாங்க, அந்த வேலையை விட்டுட்டு அவங்க கையை வாஷ் பண்ணிட்டு இவங்க உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தண்ணி எடுத்து வந்து கொடுக்கணும். இப்படியான விஷயங்கள்ல இருந்து தொடங்குற இங்கதான் இந்த மைல்டு கமாண்ட் தான் பெண்கள் மேல எவ்வளவு பெரிய கமாண்ட வேணாலும் எவ்வளவு பெரிய விஷயத்த வேணாலும் இன்சிஸ்ட் பண்ணலாம்னு சொல்லுது. அப்ப வீட்டுல இருந்து ஜெண்டர் சென்சிட்டிவிட்டி ஆரம்பிச்சோம்னாவும் அந்த சேஞ்சஸ் வரும்னு பாக்குறேன் நான். ஒரே ஒரு இது மேடம், இதுல இந்த இடத்துல ஒன்னே ஒண்ணுதான், கூட்டு குடும்பங்கிறது இனிமேல் நடக்கவே நடக்காது அப்படிங்கறத நம்ம வந்து
ஸ்ட்ராங்காக நம்பணும், ஒத்துக்கணும் இன்னைக்கு இருக்க ப்ராக்டிக்கல் இதில். அப்போ தான் ஆணுக்கும் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். பிகாஸ் என்டையர் ஃபேமிலியில் அந்த பொண்ணை மட்டும் வேலை வாங்கி எல்லாரும் ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க. 2 பேர் வீட்டுக்குள்ளே இருக்காங்கன்னா என்ன பண்ணுவாங்க மேடம்? யூ ஆர் ஃபோர்ஸ் டு டூ ஒர்க். ஆக்சுவலாக இனிமேல் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் வாழ்க்கை தான், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும்தான் இருப்பாங்க. கிட்ஸ் இருக்காங்கன்னா 2 கிட் இருந்தால் நல்லது, 1 இருந்தால் மேனேஜ் பண்ணணும். இதை வந்து ப்ராக்டிக்கலாக உணர்ந்துட்டோம்னா எல்லாரும் இங்கேருந்து ஃபாரின் போகிறவங்க 2 பேரும் வேலை செய்கிறாங்களா மேடமே? இங்கே பண்ண முடியறதில்ல. ஃபாரின் போனால் 2 பேரும் வேலை செஞ்சே ஆகணும். செய்யல அப்படின்னா உங்களால சர்வே ஆக முடியாதாங்க. women has to work சர்வைவலுக்கு. ஒன்றும் வேண்டாம், நீங்கள் கிராமத்துலேருந்து சென்னைக்கு வந்தால் அப்பார்ட்மெண்ட்ஸில் வாடகை கொடுத்து வாழணும்னா women has to work. அப்போது 2 பேரும் பண்ணணும். யார் முதல்ல வந்தாலும் அந்த வேலையை செஞ்சு வச்சுறாங்க இங்கே. ஸோ அதனால கூட்டு குடும்பங்கிறது இனிமேல் வந்து சாத்தியம் இல்லை. பேக் டு பேசிக்ஸ் நம்ம பேசலாம். நான் அந்த நியூக்ளியர் ஃபேமிலிக்கே சொல்றேன், வளர்க்குற அந்த ஒத்த பிள்ளையோ 2 பிள்ளையோ, அது பொம்பளை பிள்ளையையும் வளர்க்கறதுக்கான சில விஷயங்களை பேசணும், ஆம்பளை பிள்ளைங்களையும் வளர்க்கறதுக்கான பேசணும். 2 பேரும் எல்லா வேலையும் செய்யணும்னு ஒரு ஜெண்டர் சென்சிட்டிவிட்டியோட வளர்க்கணும். நல்ல பசங்க நல்ல வேலை செய்யறாங்க மேடம். அதையும் நீங்க பதிவு பண்ணுங்க. பசங்க இல்ல இல்ல பசங்க அதனாலதான் நான் சொன்னேன், இப்ப சேஞ்சஸ் வருதுங்கற வார்த்தையை சொன்னேன். உங்களுக்கு நல்ல மாற்றுதல் வந்துருச்சு. பசங்களை சொல்ற மாதிரி பொண்ணுங்களே ஒண்ணு இப்படி மாறுது, இல்ல அப்படி மாறுது. ஆமா, 2 எக்ஸ்ட்ரீம் தான். வாழ்றதுக்கே சேஃபான இருக்கிற ஒரு ஸ்டேட்டை சொல்லுங்கன்னா, நீங்க பாத்தீங்கன்னா கூகுள் பண்ணீங்கன்னா தெரியும், சிக்கிம் தான். ஏன்னா ஜெண்டர் சென்சிட்டிவிட்டி அங்கே ஜாஸ்தி இருக்கு. அது மாதிரி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கம்யூனிட்டி பேஸ்டு போலீசிங் இருக்கு. லா அண்ட் ஆர்டர் ப்ராப்பராக மெயின்டைன் ஆகுது. அங்கே வந்து விமன் வந்து அவங்களுடைய ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். அது மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து நினைக்கிறேன்னா, பெண்கள் மனசை பேசுறதுக்கான ஒரு சூழ்நிலையோ வாய்ப்போ அது வந்து நம்ம ஊர்ல இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. இப்போ எனக்கு உங்களுக்கு பிடிக்கவே இல்லைன்னா கூட நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு தான் நான் சொல்லணும். என்ன ஃபார் மை சர்வைவல் அப்படின்னு இருக்கு. இது ஒரு மன அழுத்தத்தை பெண்களுக்கு நீங்க அழகா சொன்னீங்க. அந்த மன அழுத்தம் எல்லா பெண்களுக்கும் இருக்கு, பணிபுரியும் பெண்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. பட் ஃபார் விச் யூ ஆர் பெய்டு, அது ஈக்குவலைஸ் ஆயிருது. பிடிச்ச பாஸோ பிடிக்காத பாஸோ சம்பளம் கொடுத்துட்றாங்க, அதனால நம்ம போனான்னு சல்யூட் அடிச்சுட்டு வந்துட்டே இருக்கோம். பட் அது வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அது கிடைக்கல. அது எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான வெண்ட் அவுட் பண்றதுக்கான வழியே இல்லை. ஒண்ணு நான் எதாவது அடிப்பாங்க, இல்லை பிள்ளைய தான் அடிக்க முடியும், அந்த மாதிரி இருக்கு. இப்போ எல்லா இடத்துலையுமே பெண் வந்து ஒரு மாதிரி குழப்பத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. பெண்ணை மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் நிறைய மன அழுத்தம் இருக்கு, தற்கொலை இருக்கு. இதெல்லாம் வந்து தீர்வாகாது அப்படின்னு நம்ம சொல்லணும். 2வது பணத்து மேலான ஒரு ஆசை கூட இருக்கலாம், பேராசை வந்துருச்சு. ஆமா, ஒரு சாரி பார்த்தேன், அதுல சொல்லணும்னு பாக்குறேன். நீட்டா அம்பானி கல்யாணத்துக்கு ஒரு சாரி கட்டியிருக்காங்க, அப்புறம் ஜோதிகா ஒரு சாரி கட்டியிருக்காங்க. இது 1500 ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன்னு வித்தா உடனே ஒரே நிமிஷத்துல காலி ஆயிடுது. நம்ம என்னைக்கு போய் நீட்டா அம்பானி ஆகுறது, நம்ம என்னைக்கு போய் அவ்வளவு பெரிய தொழில் பார்க்கறது? அதாவது உடனே எனக்கு அது வேணும், இன்னைக்கே வேணும், இப்பவே வேணும். அந்த இம்பல்சிவ் பையிங் ஒன்று இருக்கு, கன்சியூமரிசம் இருக்கு. அதே மாதிரி ஸ்கூல்ஸும் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் படிக்கலாம், இமீடியட்டா இன்னைக்கு வந்து இந்த முடிவுகள் எடுக்க தோணுது. இம்பல்சிவ் டிசிஷன்ஸ் இன்ஸ்டன்ட்டா எல்லாமே இன்ஸ்டன்ட்டா கிடைக்கிறதுனால முடிவுகளும் இன்ஸ்டன்ட்டா கிடைக்கணும். அது வந்து ஒரு பிரச்சனையே கொஞ்சம் ஆற போட்டு பேசும்போதான விஷயங்கள்ல தொடங்கி இந்த இமீடியட்டா எல்லாமே வீட்டுக்கு தற்கொலையும் மேரேஜ்ல தற்கொலையும் ஒண்ணு 2 வேற வேற கிடையாது. ஆமா, அது வேற வேற தளங்கள் தான். ஆனா அவ்வளவுதான். இன்னொரு கான்ட்ரோவர்ஷியல், பெண்களுக்கு மட்டும் அப்பா பேரையோ அம்மா கணவர் பேரையோ சேர்க்கறீங்களே, ஆண்களுக்கு சேர்க்கறது இல்லையா? அங்கதான் வந்து என்னை பொறுத்தவரையும் சமுதாயம் வந்து நீ வந்து தனித்து நீ இருக்க முடியாது, நீ யாரு கூடயா நீ சேர்ந்துதான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டமைக்குது. அதை வந்து என்னைக்கு வந்து பெண்கள் வந்து தைரியமா அப்பா பேரையும் ஹஸ்பண்ட் பேரையும் தூக்கி போடுறாங்களோ, ஏன்னா ஒரு காலத்துல வந்து பெண்கள் வீட்டுல இருப்பாங்க, ஆண்கள் வெளியே போய் வேலை செய்வாங்க. அதனால ஊருக்கு வந்து ஆண் பேர் தான் தெரியும், அதனால சோன்சோவோட வைஃப்னு போடுறது அந்த காலகட்டத்துக்கு கரெக்டா இருந்தது. இன்னைக்கு அப்படி கிடையாது, இன்னைக்கு எல்லாம் மாறியாச்சு. ஏன் அதை இன்னும் வந்து பிடிச்சிட்டு இருக்கிறீங்க? நாங்க தூக்கி கூட போடல, நீங்களாம் சேர்த்துக்கலாம். நான் போடுவோம், நாங்க வந்து சேர்க்க மாட்டோம். நீங்க வந்து சேர்த்துக்கிறது உன்னுடைய வந்து மடமை, உன்னோட மடமை. நீங்க அதை வந்து எங்களை சேர்த்துக்க சொல்லாங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனை வேணாம். இது வந்து 100% என்டார்ஸ் குமரவேல் சார். ஏன்னா பெண்களுக்கு ஒரு இப்ப நான் பாத்திருக்கேன், நிறைய ஆபீசர்ஸ் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க ஒண்ணுமா இருக்க மாட்டாங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க. கண்டிப்பா அந்த ஹஸ்பண்ட் பேரை சேர்த்து சொன்னாதான் அவங்க இன்னாருடைய ஒய்ஃப்னு தெரியும். இப்ப நான் எங்கேயாவது போற இடத்துல நான் வனிதான் தானே சொல்லுவேன், எனக்கு பின்னாடி டெசிக்னேஷன் தான் சொல்லுவேன்.
காஸ்டையோ இல்ல அப்பா பேரையோ எதையோ போடுறதுல ஒரு மைனஸ் என்னன்னா உங்க ஐடென்டிட்டி ஜெனரலி கெட்ஸ் லாஸ்ட். தமிழ்நாடு இன்னொன்னு முன்னேறதுக்கு காரணம் தான் அந்த ஜாதியை கூட சேர்க்காததுனாலதான். ஸ்டேட்டோட பிகெஸ்ட் பிளஸ் என்னன்னா நான் கவிப்ரியா எங்க அப்பா பேர் ஆனந்த் இவ்வளவுதான் போட்டிருக்கேனே தவிர மேனா அது பிடிச்சிருக்கா? எங்க அப்பாவோட இனிஷியல் தான் போடுறேன். அம்மாவோட இனிஷியல் சேர்த்து போட்டிருப்பேன். அப்படின்னு அவங்க சொன்னதை வந்து நான் வந்து ஒரு நான் ஒரு விஷயத்துக்காக, ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். நிறைய ஜெண்டர் லென்ஸ் பேசுற நீங்க, நான் வந்து இப்ப சுகிதா சாரங்கராஜன் எங்க அப்பா பேரை போடுறேன். இது ஒரு தனி கதை, என்னோட கதையை தான் அதை சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னா, நான் வந்து அசோசியேட் எடிட்டர் ஆகிற வரைக்கும் நான் சாரங்கராஜுங்கிற பேரை யூஸ் பண்ணவே இல்லை. சுகிதாங்கிற பேரை மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். எங்கள் ஊரில் முதல் காதல் திருமணம் ஊராலேயே வந்து சொல்லாமல் கொல்லாமல் அப்படி ஒரு இனி என்கிட்ட யாரும் பேச வேணான்னு ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு நபர் நான். அதனால எங்கள் அப்பாவுக்கு நிறைய கஷ்டங்கள் இருந்த ஒரு காலகட்டம்னும் உண்டு. இதுலேருந்து நான் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு நானாக ஓனாக என்னை பில்ட் பண்ணி நான் வந்து அசோசியேட் எடிட்டர் ஆகும்போது இன்னாரோட பொண்ணுன்னு நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் அப்பாவுக்கு வந்து யாரோட பொண்ணுன்னு சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் எங்கள் அப்பா பேரை போட்டேன், சாரங்கராஜ் அப்படிங்கிறத போட்டேன். அதை தாண்டி இன்னொரு விஷயமும் அதுக்குள்ளே இருக்குது. எங்கள் வீட்டுக்கு நான் சொல்கிற மெசேஜ் என்னென்னா, எங்கள் வீடுன்னு இல்லை, சோகால்டு எல்லார் குடும்பங்கள்லையும் ஆம்பளை பிள்ளை தான் நம்ம குடும்பத்தை காப்பாற்றுவான், குடும்பத்துக்கு கௌரவம் வாங்கி தருவான், குடும்ப பேரை சேர்ப்பான். பெண்கள்ங்கிறது வந்து இன்னொரு வீட்டுக்கு போகிற பிள்ளை, அது அடுத்த வீட்டுக்கு போகிற பிள்ளை அப்படிங்கிற பார்வையிலே இருக்காங்க இல்லையா? இன்னைக்கு ஊரில் வந்து இன்னாரோட பொண்ணு சுகிதான்னு தெரியுது அப்படிங்கிற இடத்துல தாண்டி சுகிதாவுடைய அப்பா அப்படிங்கிற இடத்துக்கு தமிழ்நாட்டுக்கோ உலகத்துக்கோ நம்ம வந்து ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொடுத்துருக்கோங்க போது, ஆண்கள் மட்டுமல்ல பெண்களாலையும் அப்படி குடும்பத்துக்கு பெருமை சேர்க்க முடியும், அப்பாக்களுக்கு பெருமை சேர்க்க முடியும் தான். இல்ல, நீங்க சொல்றது 100% உண்மை. நீங்க சொல்றத நான் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்னன்னா, எங்க அம்மா பேரையும் சேர்த்து சுகிதா சாரங்கராஜ் காசியம்மாள்னு போடணும்னு தான் எனக்கு ஆசை. ஆனா ஏன் இந்த இதுனா, அம்மாவுடைய கோடிங்குள்ள வந்து அப்பாக்கள் தான் நிக்கிறாங்க எப்போதுமே. அப்பாக்களுக்கு பின்னாடிதான் அம்மாக்கள் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஊர்ல இன்னுமே. அது ஊர்ல இன்னுமே இருக்குது. அதை உடைக்கிறது அதுக்காக தான் இப்ப நாம பேசுறோம். இப்ப எனக்கு வந்து ஆசைதான். ஆனா என்னுடைய டாக்குமெண்ட்ல எல்லாம் சாரங்கராஜ் தானே இருக்கு. நான் இப்ப இன்ஷியலே நான் போடாம இருக்கேன். என்ன பிரச்சனைனா, என் பாஸ்போர்ட்ல வந்து நான் KS சுகிதான்னு போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் சுகிதா சாரங்கராஜ் என்னோட டாக்குமெண்ட்ஸ்ல இருந்ததுனால இப்ப சுகிதா சாரங்கராஜ் மட்டும்தான் எல்லா இடத்துலயும் இருக்கு. KS கூட இன்ஷியல் இல்லை. ஏன்னா பாஸ்போர்ட்ல மாத்தினதுனால ஆதார் மாத்த வேண்டியதாச்சு, எல்லாத்தையும் மாத்த வேண்டியதா இருந்தது. இதே எங்க அம்மாவுக்கும் நீங்க சொல்ற மாதிரி அந்த இனிஷியல் அவேர்னஸ் வந்து இப்ப ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க நீங்க சொன்ன இந்த அவேர்னஸ் இருக்குல்ல, இருந்து எங்க அம்மா பேர் டாக்குமெண்ட் ஆயிருந்துச்சுன்னா நான் எங்க அம்மா பேரையும் சேர்த்திருப்பேன். அதுதான் இங்க டாக்குமெண்டா இன்னும் அம்மாக்கள் பெயர் வரல அப்படிங்கிறது தான். அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ்லயுமே வந்து ஃபாதர், மதர் ஆக்குபேஷன், ஃபாதர் ஆக்குபேஷன் எல்லாமே இப்ப எல்லாம் மாத்திட்டாங்க. இல்ல இன்னும் சில இதுல அதுக்கும் என்னோட சொந்த அனுபவத்தையே சொல்றேன். இன்னும் பெரும்பாலான யூனிவர்சிட்டிஸ்லயே ஃபாதர் நேம் மட்டும் இருக்கு, கார்டியன் நேம் தான் இருக்கு, மதர் நேம் இல்லாம இருக்கு. சமீபத்துல என் பொண்ணு சொன்ன ஒரு விஷயம் வந்து, இந்த ஃபாதர் நேம் அடிச்சுட்டு நான் மதர் நேம்னு போட்டு உன் பேரை தான் எழுதுவேன் அப்படின்னு சொன்னான். அப்படிதான் அவ பண்ணிட்டு இருக்கான். அவ ஸ்கூலிங்ல இருந்தே அப்படிதான் அவ பண்றான். இதுதான் ஏன்னா நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்லயே ஃபாதர் மதர்னு குடுக்கறது இல்ல, வெறும் ஃபாதர் ஆர் கார்டியன் தான் குடுக்குறாங்க. அது என்னமோ என் பொண்ணு படிச்ச எல்லா இன்ஸ்டிடியூஷன்லயும் அப்படியே வந்துச்சு. அவ அந்த ஃபாதரை அடிச்சுட்டு மதர்னு போட்டு என் நேம் எழுதுவா. இன்னொரு இது வந்து நிறைய ஆண்டர்பிரனர் வந்து விமன் வந்து இப்ப புதுசா நம்ம சின்ன சின்ன அவார்டு இவங்க இப்பதான் வராங்க, ரொம்ப நாள் கழிச்சு பிசினஸ் பண்றாங்க. அவங்களுக்கு அவார்டு கொடுக்கும்போது உடனே என்னுடைய கணவரால தான் வந்தேன், நான் இது பண்ணேன்னு சாஃப்ட் ஸ்டோரி பேசுறாங்க. இதே வந்து ஒரு மென்னுக்கு வந்து ஒரு அவார்டு வாங்கும் போது எங்கேயும் வந்து அவங்க வந்து சொன்னதே கிடையாது. ஏன் வந்து அதாவது அவங்க கஷ்டப்பட்டு வாங்குறதே, அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதே அவங்கள்தான் சொல்றதுக்கு ஏன் தயக்கம், ஏன் அவங்க வந்து தயக்கப்படுறாங்க? கரெக்டா. இப்ப அந்த பாயிண்ட் தான் நான் முதல்ல நினைச்சேன். என்னன்னா, வனிதா, சுகிதா, கவிப்ரியா அப்படிங்கிற பேருக்கு நம்ம என்ன அடையாளத்தை என்ன வெயிட்டை சேர்க்கிறோம் அப்படிங்கிறது வந்து அதுதான் அவங்க சொன்ன அந்த பர்பஸ் இன் லைஃப்.
நம்ம பிறந்துட்டோம், வளர்ந்துட்டோம், பேர் வந்துருச்சு. இந்த பேருக்கான ஒரு நியாயத்தையோ மரியாதையோ கௌரவத்தையோ அப்பாலாம் அப்புறம் நம்ம பேருக்கான அடையாளத்தை எப்படி விட்டு செல்ல போகிறோம் அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். பெண்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு ஒரு கெட்ட காரணத்துக்காக ஒரு பொண்ணுடைய பேர் வந்து வந்துருச்சு, ஒரு வார்த்தமான ஒரு சம்பவத்துக்காக வந்து. இது வேற மாதிரி வந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்தது. என்ன மாதிரி முன்னுதாரணமா நம்ம இருக்கோம். பெண்கள் யோசிக்கணும். இப்ப நான் வந்து எங்க அப்பா இனிஷியல் போடுவேன். எனக்கு பேருக்கு முன்னாடி பின்னாடி எல்லாம் டெய்ல் எல்லாம் கிடையாது. எனக்கு வந்து கிடைச்சது என்னன்னா ஜாதி டெய்லும் கிடையாது. எந்த காசும் நான் பண்ணேன். எல்லா விதமான புரட்சியும் வீட்டுக்குள்ள தான் பண்ணேன். என் வீட்டு நண்பர்களை மீட் பண்ண தான் சொல்லுவேன், தமிழ்நாட்டுக்கு இதுக்கு நம்ம ஜாதி பேர் போட மாட்டோம், பெண்கள் போட மாட்டோம். நீங்க மத்த ஸ்டேட்ஸ் எல்லாம் போனீங்கன்னா உங்க கவிப்ரியா வாட் அப்படின்னு கேட்பாங்க. சர்நேம் இல்லனா அங்க நீங்க என்ன இன்ஸ்டிடியூட் போனாலும் உங்க சொசைட்டி ஹைரார்கி நம்ம போட மாட்டோம். தமிழ்நாட்டுல அது ஒரு மிகப்பெரிய மாறுதல். ஆண்கள் கூட முந்தி போட்டுக்கிட்டு இருந்தீங்க ஒரு காலத்துல. நாங்க முதலியாரு தேவரு வரன பெண்கள் எந்த காலத்துலயும் போடல. ஏன்னா ஆண்கள் மட்டும் தானே போட்டுட்டாங்க. அந்த ஆண்கள் ஆனா எல்லாத்தையும் தூக்கி சொன்னா இப்ப மறைமுகமா அது மேட்ரிமோனியலா வந்துகிட்டு இருக்கு. திரும்ப மேட்ரிமோனியல்ல கம்யூனிட்டி பேஸ்ட் மேட்ரிமோனியல்ஸ் நிறைய அது இருக்கு. அது பிசினஸ்லயே இருக்கு மேடம். ஆக்சுவலா இல்ல அது நிறைய போனோம்னா கம்யூனிட்டி ஒரே நாள்ல ஜாதியை ஒரே நாள்ல ஒழிக்க முடியாது, ஜாதி பற்ற ஒழிக்க முடியாது. நிறைய பசங்க பாவம் நோ காஸ்ட் பார் நோ கம்யூனிட்டி பார்னு போட்டதே கிடைக்குது. அப்படியே ஆமா பயங்கர ஆமா கல்யாணம். அதான் நான் சொல்றேன்ல, இந்த கல்யாணம்ங்கிறத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, அதுல ஒரு நிறைய நம்ம வந்து ரிசர்ச் பண்ண வேண்டியிருக்கு, நிறைய இன்சைட் கொடுக்க வேண்டியிருக்கு. இட் இஸ் ஜஸ்ட் அன் அக்ரிமெண்ட்ங்கிறது நம்ம மைண்ட்ல போகல. முன்ன பின்ன தெரியாத ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ள போய் நீ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணு, நான் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி நம்ம ஒரு இல்லறம் நடத்துவோம். அதுதானே ஒழிய காதலிச்சு கல்யாணம் பண்றதுங்கிறது வேற, அங்க ஏமாறுறதுங்கிறது வேற. அந்த ஏமாற்றத்தை பெண்கள் எடுத்துக்கிட்டு சுகிதா காதல் கல்யாணம் பண்ணதுனால அவங்களால தனியா நிக்க முடிஞ்சது. ஏன்னா இட் வாஸ் ஹர் ஓன் டெசிஷன். நான் லவ் மேரேஜ் பண்ணதுனால என்னால எல்லாத்தையும் ஏற்று வர முடியும். இட்ஸ் மை ஓன் டெசிஷன். இது எங்க அப்பா அம்மா பண்ணியிருந்தா உடனே நான் அழுதுட்டு வந்து இது சரியில்லை, அது இல்லை, இது இல்லை. அப்ப யார் தலையிலனா பழிய போடலாம், நல்லா வந்தா வச்சுக்கிறது, கெட்டா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிற புத்தி வந்து பெண்களுக்கு வரணும். தன்னுடைய பேருக்கான மரியாதையை வாங்கி தரது வரணும். எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் வரணும். நம்ம அபியூஸ் பண்ணப்படுறோங்கிறதே பெண்களுக்கு தெரியல. அதாவது அபியூஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா பிசிக்கல் அபியூஸ் நினைக்கிறாங்களே தவிர மென்டல் அபியூஸ் டே இன் அண்ட் டே அவுட் பெண்களுக்கு நடந்துகிட்டே தான் இருக்கு. அதுக்கு ரெமெடி இருக்குங்கிறது கூட தெரியல. ஒரு டிவோர்ஸ்க்கு ஒரு ரீசன் வந்து குரூயல்ட்டிங்கிறது ஒரு ரீசன்ங்கிறதே நிறைய பேருக்கு தெரியலையே. என் ஹஸ்பண்ட் என்னை பார்த்தாலே நம்மளை எரிச்சல் வருது, எனக்கு மென்டலி என்னை கொடுமைப்படுத்துறாங்கிறது கூட ஒன் ஆஃப் த கிரவுண்ட்ஸ். அதுவே நிறைய பேருக்கு தெரியாது. சும்மா டிவோர்ஸ் போறோங்கிறோம், ஒரு வக்கீலை பார்க்குறோம், வக்கீல் பின்னாடியே போறோம், அப்புறம் இந்த மாதிரி தான் பெண்கள் எல்லாத்துலயும் அறகுறையா இருக்காங்களோன்னு எனக்கு ஒரு கவலை எனக்கு இருக்கு. ஒரே ஒரு பாயிண்ட் நான் இது பண்ண, அந்த ஜிம் ரான் ரொம்ப அழகா சொல்லுவாரு. அதாவது இந்த கல்யாணம் என்ற அந்த பிளாட்ஃபார்ம் வந்து I will take care of you so that you can take care of me அப்படின்ற தளத்துல அமைக்கப்பட்டது. அப்படிதான் வந்தது. அது வந்து ரொம்ப தவறான தளம். கரெக்டான தளம் வந்து I will take care of me for you so that you can take care of you for me. Beautiful. இந்த தளத்துல வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அவங்கவுங்க ஃபைனான்சியலாவும் மென்டலாவும் பிசிக்கலாவும் அவங்கள பார்த்துக்க வேண்டியது முதல் கடமை. அதுக்கப்புறம் தான் கணவருக்கு இது மனைவின்ற கடமை, அப்புறம் தான் ஃபேமிலின்றது வர ஆரம்பிச்சதுன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இண்டிபெண்டன்ட் ஆகணும். அப்புறம் தான் இண்டிபெண்டன்ட் சைல்டு ஷுட் பிகம் அதாவது நம்ம டிபெண்டன்ட்ல இருந்துட்டோம். டிபெண்டன்ட் சைல்டு பிகம்ஸ் டிபெண்டன்ட் அடல்ட் பிகம்ஸ் டிபெண்டன்ட் கிராண்ட் பேரண்ட் ஆகுது. இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸே வரல நமக்கு. அதனால வந்து தடுமாறுது இந்த பெண்கள். அதனால பெண்கள் ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ், இமோஷனல் இண்டிபெண்டன்ஸ், மென்டல் இண்டிபெண்டன்ஸ் வந்ததுன்னா அவங்க மற்ற பிரச்சனை எல்லாம் அவங்க சுகிதா சொன்னதுல இருந்து ஆரம்பிக்கணும். பால் பாக்கெட் அரசியல்ல இருந்து தான் வரணும். நமக்கு பிடிச்ச சமையல் நம்ம சமைக்கிறோமா வீட்டுல, நம்மளை கவனிச்சுக்கிறோமா? ஒரு ஏஜுக்கு மேல நீங்க ஒரு நெயில் பாலிஷோ ஒரு பியூட்டி பார்லரோ நீங்க ரெகுலரா போய் செலவழிச்சீங்கன்னா நம்மளுடைய குழந்தைகளே நம்மள ஒரு ஸ்டேஜ்ல கேட்பாங்க, ஏமா இவ்வளவு வீணா செலவழிக்கிறேன், எங்க போறேன்? ஏன்னா இது உங்களுக்கான தேவைன்னு அந்த பிள்ளைகளுக்கு இல்ல. சொசைட்டி அப்படி இல்ல. ஒரு மாடர்னான ஒரு அம்மாவை அக்செப்ட் பண்றது அப்படின்னா ஜீன் போட விடுவாங்க, ஷர்ட் போட விடுவாங்க, அதெல்லாம் மாடர்ன் நினைச்சிட்டு இருக்காங்க. திங்கிங்ல யாருக்குமே வந்து லவ் யுவர் செல்ஃப் ஒண்ணு, பி செல்ஃபிஷ், உங்களை பேம்பர் பண்ணுங்க. அப்பதான் உங்களால அடுத்தவங்களை பேம்பர் பண்ண முடியும். ரொம்ப முக்கியமா செல்ஃப் லவ் மூலமா என்னன்னா
யாரையும் நாம் டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படிங்கிற இடத்திற்கு வரும் பொழுது நானாக இருக்கேன் அப்படிங்கிற இடத்துக்கு வரும் பொழுது தான் தற்கொலைக்கு தீர்வு கிடைக்கும். இதுதான் தற்கொலைக்கு தீர்வு அப்படிங்கிறது வந்து நான் யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லை, என் வாழ்க்கையை நான் வாழ்கிறேன், நான் சரியான முன்னுதாரணமாக இருக்கணுமே தவிர மோசமான முன்னுதாரணமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான். அந்த ஒரு செகண்ட் நம்மளை வந்து அந்த வல்னரபிலிட்டியாக அந்த இடத்த நோக்கி எமோஷ்னலாக நமக்கு ஒரு ப்ரெஷர் நம்மளை வந்து கொண்டு போய் தள்ளும் பொழுது எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம் அதுவாக தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அட்ரஸ் பண்ண முடியும். மற்றபடி கற்பை வச்சுட்டு தான் எல்லாரும் பயப்படுறாங்க அப்படிங்கிறது எப்படி இருக்கு, எந்த அளவில் இருக்கு? நீங்க அப்ராட்லயும் இருந்துட்டு வந்திருக்கீங்க, இங்கேயே இருந்திருக்கீங்க. அது வந்து சம்டைம்ஸ் வந்து இட் ஹர்ட்ஸ் யுவர் செல்ஃப் எஸ்டீம். நமக்கே நம்ம வந்து உள்ள ஒரு கோட்பாடு வச்சுருக்கோம். நான் சொல்லுறது இந்த ஃபிசிக்கல் அப்யூஸ் ஆர் ஃபிசிக்கல் லெவல் அந்த இதையே தாண்டி நான் வந்து அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நான் ஏன் நாங்கள் கொண்டு போனேன் அப்படிங்கிற அந்த கில்ட் வேணா இருக்கலாம், அந்த மாதிரி தாட்ஸ் வேணா இருக்கலாம். உணர்ச்சி தானே தவிர வேற ஒன்றும் இல்லை. Why did I allow myself to be this? Why did I become a victim? Why was I a victim despite being so intelligent? இந்த மாதிரி தான் நான் வந்து many times women are victims only. And I used to say to my friends and even to myself, so what? தப்பு பண்ணியாச்சு, தப்பான முடிவு எடுத்தாச்சு. நீ பண்ண தப்புனால நீ யாருக்கும் கெடுதல் பண்ணல, நீ யாரையும் போய் ஹர்ட் பண்ணல. அப்படி நான் பண்ணியிருந்தேன்னா I go correct it myself. So I'm a responsible person. நான் எடுத்த சில முடிவுகள் முட்டாள்தனமான முடிவுகள் என்னதானே காயப்படுத்தி இருக்கு. அப்போ என் காயத்துக்கு நான் மருந்து போட்டு அடுத்த நாளை பார்ப்பேன். ஸோ நான் என் லைஃப்ல எப்பவுமே எனக்குன்னு ஒரு பர்பஸ், என் நாய்க்குட்டிக்கு சோறு போடணும், எங்கள் அப்பா அம்மா பார்த்துக்கணும், இப்படின்னு எனக்கு ஒரு பர்பஸ் இருப்பேன். But I have a larger purpose to become I want to become a billionaire, and I love earning money. For me, money is a beautiful word, and I'm working towards that. And that earning money comes with a stronger purpose. இதுக்கு நடுவில் இதெல்லாம் பேசினாலும் I am also vulnerable. I make my own mistakes. அப்போ நான் மிஸ்டேக்ஸ் தப்பு பண்ணும்பொழுது என் மிஸ்டேக்னால நான் மற்றவங்களுக்கு ஏதாவது ஹார்ம் பண்ணியிருக்கேன்னா I correct it. ஹார்ம் பண்ணியிருக்கேன் and I corrected it. எனக்கு நானே ஹார்ம் பண்ணியிருக்கேன்னா I feel guilty. அது ஒரு ட்ராப். அந்த ட்ராப்லேருந்து நான் சீக்கிரம் வெளியே வந்துடுறேன். வெளியே வராமல் போய் அந்த டைமில் வேற இந்த ஹெல்ப் வராமல் போனாதான் வருத்தம். ஸோ யூ ஹாவ் டு மேக் யுவர் செல்ஃப் லக்கி அண்ட் சம்டைம்ஸ் யூ ஆல்சோ ஹாவ் டு பி காட் பிளெஸ்ட். God bless, yes. We'll bless God. அது வந்து என்ன சொல்றதுக்கு கவிப்ரியா சொல்றத வந்து நான் மாறுபடுறேன். நான் அதாவது nobody can hurt you without your consent. நீங்க உங்களுக்கு ஹர்ட் ஆகிறதுக்கு மற்றவங்களுக்கு கன்சென்ட் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அதாவது நயகரா ஃபால்ஸ் யாராவது எச்சி துப்புறாங்கன்றதுக்காக நயகரா ஃபால்ஸோட அழகு போயிடாது. யாராவது எவனா நம்மளை பத்தி பேசுறான், அதனால நான் பேசுறது அவன் வேலை. சச்சின் டெண்டுல்கர் ஸ்பெக்டேட்டர் என்ன பேசுறான்னு கேட்டா அவன் கிரிக்கெட் விளையாட முடியும். அதனால உலகம் உன்னை கண்டினியூஸா மாத்த ட்ரை பண்ணிட்டே இருக்கும். அது அதோட வேலை. அந்த இடத்துல நீ வந்து மாறாம இருக்கிறது தான் உன்னோட வேலை. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா சொல்லிட்டு நம்ம உலகத்தை நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம். உலகம் நம்ம கைத்தட்டும். இதை வந்து நம்ம உலகத்துக்கு நம்ம கேட்க ஆரம்பிச்சோன்னா நம்ம மாட்டிக்கணும். என்னை பொறுத்தளவுக்கு உமன் ஆர் தி பெஸ்ட் டெசிஷன் மேக்கர்ஸ் மேடம். ஆக்சுவலாக டெசிஷன் மேக்கர்ஸ்னால் அவங்களால என்ன வேணாலும் ஸ்ட்ராங்காக வில் பவரோட ஒன்லி திங் தே ஹேவ் டு ஸ்டாண்ட் ஃபார் தெம் செல்ஃப். அவங்க தானே நிறுத்திக்கணும். அது நிறுத்துறது வந்து எப்படி பாசிபிள் அப்படின்னா அவங்களால வந்து இந்த குடும்பத்துக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிளுங்கிற அந்த மேனில் எடுத்துடணும். மென் இருப்பாங்க, மென் இருந்தாலும் நான் தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிள்னு வரும்போது ஒரு தைரியம் வரும் பாருங்க, அப்போ நேச்சுரலாக வரும். இன்றைக்கி உலகம் எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது 2 hours வந்து எவ்ரி ஹியூமன் பீயிங் காசிப்பை பற்றி பேசுகிறாங்களாம். கேட்குறதுக்கு நமக்கு ஷாக்கிங்காக இருக்கும். முதல்ல கேட்கும்போது எனக்கே பயமாக இருந்தது. 2 மணி நேரம் அடுத்தவங்களை பற்றி பேசுகிறோமா, அது இந்த 2 மணி நேரம் தான் கோல்டன் ஹவராக மாற்ற சொல்கிறாங்க. ஸோ 22 மணி நேரம் நல்லா இருக்கணும்னா அந்த 2 மணி நேரத்தை அவங்கவுங்க ஃபோக்கஸ் பண்ணால் போதும். விமனுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வீட்டில் இருக்கீங்களோ, கார்பரேட்டில் இருக்கீங்களோ, இல்லை ஆண்டர்ப்ரனரில் இருக்கீங்களோ, இந்த 2 hours உங்களுக்கான நேரமாக வச்சுக்காங்க. கொஞ்சம் ஃபிசிக்கலாக, கொஞ்சம் மென்டலாக, கொஞ்சம் பிடிச்ச பேஷனேட்டான விஷயத்தை பண்ணும்போது 22 hours பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சுற்றி இருக்கிற யாரையுமே பார்க்க வேண்டாம். அந்த 4 பேருங்கிற எவனுமே இல்லை லைஃப்பில், பேசிட்டே தான் இருப்பாங்க. ஸோ யூ ஹேவ் டு பி இண்டிபெண்டன்ட் அண்ட் தி பெஸ்ட் டெசிஷன் மேக்கர். அவங்கள பார்த்துக்கிட்டோம். அதான் செல்ஃப் தான் சொல்கிறேன் சார். இல்லை ஃபர்ஸ்ட் செல்ஃப், சொசைட்டி, பார்த்துக்கிட்டோம் நேச்சுரலா. So we all have to be present, happy and strong women. And strong women comes with daily manifestation, ma'am. And even if you have vulnerable moments, acknowledge that. Don't fight for it. Acknowledge that and move on. Move on is what is that. கவிப்ரியா சொன்னதுல ஒரு விஷயம் நான் பார்த்தேன். அது எல்லா பெண்களுக்கும் ஒரு மெசேஜை சொல்லணும்னு பார்க்குறேன். சம்பாதிக்கிற எத்தனை பெண்களுக்கு அப்பா அம்மாவை பார்த்துக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி தன்னோடதுன்னு இருக்குது சொல்லுங்க. நான் சொன்னேன் 30% நீங்கள் உங்களுக்கு செலவழிங்க. என்ன ஒரு அப்பா அம்மா அவர் தனியாக இருக்காங்க அப்படின்னா என்னுடைய அம்மா அப்பாவை நான் எடுத்துகிட்டு வந்து எங்கள் வீட்டில் வச்சு பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமைங்கிற உணர்ச்சி இன்னைக்கு நிறைய பெண்கள் கிடையாது. அந்த பழியை எது மேலே போடுறாங்கன்னா கல்யாணத்து மேலே தான் போடுறாங்க. மேம் நான் 15 வயசுலேருந்து சம்பாதிச்சுட்ருக்கேன்.
15 வயசுல நான் யார்ட்டையும் பணம் வாங்கல. அண்ட் அப்பா உடம்பு சரியில்லாமல் இருந்தாருங்கிறது வேற விஷயம். பட் அதையும் தாண்டி நான் வாங்கல. ஸோ அதை என்னால் பெருமையாக சொல்லிக்க முடியும். அண்ட் ஐம் வெரி கான்ஃபிடென்ட் எனி வல்னரபிள் மொமெண்ட் will come, just move on. அது வராமல் இருக்கணும். நான் ஸ்ட்ராங்கிறதே ரொம்ப பெரிய. இப்போ நான் லிவிங் எக்ஸாம்பிள் தான் நான் சொல்லுவேன். என்னோட அம்மா அப்பா எங்கள் வீட்டில் எல்லாரும் தான் சர்வீஸில் இருக்காங்க. என் தம்பி தான் ஏஎஸ்ஆர் இருக்கான். அவங்ககிட்டலாம் நான் விடலை. எங்கள் அப்பாவும் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன் வீடு கட்டுற பிளான்லேருந்து எக்ஸிக்யூஷன்லேருந்து முடிச்சு வர வரைக்கும் என்னோட வேலை. ஏன்னா அது அங்கே அந்த வீடு என்னுடையது. நீ என்னதான் நீ கான்ட்ரிபியூட் பண்ணால் கூட at the end of the day it's going to be my house. இதை நான் தான் டிசைட் பண்ணுவேன். என்னுடைய குழந்தையை எப்படி வளர்க்கணுங்கிறத நான் தான் டிசைட் பண்ணுவேன். நீ கான்ட்ரிபியூட் பண்ணு. ப்ளஸ்ஸாக இருந்தால் எடுத்துக்கிட்டும், மைனஸாக இருந்தால் போட்டோம் அப்படிங்கிறது. அந்த இண்டிபெண்டன்ஸ் வந்து அந்த பெண்ணுக்கு சொல்லித்தர வேண்டியது. அவங்க நம்ம வந்து சொல்லி கொடுத்தா எடுக்க முடியாது. நீங்கள் வாழ்ந்து காட்டணும். அந்த வாழ்ந்து காட்டுறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. இவங்க சொல்கிறாங்கல்ல பாஸ் ஆன்னா அது நீங்கள் வாழ்ந்து காட்டுறதுல தான் பெண்கள் வந்து தானாகவே எடுத்துக்குவாங்க. சொல்லாத நிறைய விஷயங்களை எடுத்துக்குவாங்க. பட் பெண்கள் இப்படி அதே மாதிரி இன்னொன்று, நீங்கள் இந்த மேக்கப் எல்லாம் தாண்டி, இந்த லிப்ஸ்டிக் எல்லாம் தாண்டி, இந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு பெண்ணுடைய கண்ணை பார்த்தீங்கன்னா தெரியும் அவள் சந்தோஷமாக இருக்காளா இல்லையா. அப்படி எத்தனை சந்தோஷமான பெண்களை நீங்கள் டெய்லி லைஃப்பில் நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்க? மென் நிறைய பேர் இல்லை. நிறைய பேர் இல்லை. ஏன் இந்த சந்தோஷத்தை ஒரு பெண்ணுக்கு கொடுக்க முடியாத சமுதாயம் என்ன வளர்ச்சி அடைந்த சமுதாயமாக இருக்கும்? நீங்கள் எந்தெந்த இண்டெக்ஸ் வந்து நீங்கள் வேற லெவலில் வச்சுட்டு போனீங்கன்னாலும் ஒரு பெண்ணுக்கு உண்மையான சிரிப்பை கொண்டு வர முடியாத ஆண் என்ன ஆணாக இருக்க முடியும்? அந்த சமுதாயம் என்ன ஆணாக இருக்க முடியும்? அவங்க மேனேஜ் பண்ணிட்டு தான் வெளியில் வர்றாங்க. அதுதான் இன்றைக்கி இருக்கிற பெரிய பிரச்சனை. சிரிக்கிறது கூட அதை ஒரு சிரிப்பையும் ஒரு தொழிலாக பண்ணுற லெவலுக்கு ஆயிடுச்சு. உங்கள் கண்ணு சிரிக்குதா? நான் எல்லாரும் பெண்கள்லாம் வந்து சொன்னாங்கன்னா அவங்க கண்ணை தான் பார்ப்பேன். நிறைய பேர் கண்களில் வந்து சொல்ல முடியாத கதைகள், சொல்ல முடியாத சோகங்கள், சொல்ல முடியாது. அது பக்கத்தில் இருக்கிற ஆணுக்கும் அது புரியாது, சமுதாயத்துக்கு புரியாது, அவங்களுடைய பிள்ளைகளுக்கே புரியாது. இந்த மாதிரி சமுதாயத்தில் நீங்கள் என்ன விதமான ஒரு டெவலப்மெண்ட்டை நீங்கள் கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்க? அப்படியே கொஞ்சம் ஆண்களோட கண்களையும் பார்க்க சொல்லி, ஆண்களுடைய கண்களையும் பாருங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. பேசிக்கா நாம இத கன்க்ளூஷனுக்கு இத கொண்டுட்டு வரணும். இல்ல அரசியல், பொருளாதார, சமூக தளங்கள்ல ஒரு பெண்ணுங்கிறவளுக்கு நீங்க பொருளாதார சுதந்திரத்தை பத்தி பேசிட்டீங்க, பெண் கல்வி பேசிட்டீங்க, ஈக்குவல் ஜாப் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி பேசிட்டீங்க, ஈக்குவல் ஜாப் ஈக்குவல் பே பேசிட்டீங்க, வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குறீங்க, ரிசர்வேஷன் கொண்டு வரீங்க. என்ன 33% கொண்டு வர உங்களால முடியல. நீங்க வந்து இந்த சமுதாயத்துல நாங்க முன்னேறிட்டோம், நாங்க அமெரிக்காவை பாருங்க, ஆஸ்திரேலியா பாருங்க, ஆப்பிரிக்காவை பாருங்க அப்படின்னா அங்க மட்டும் முன்னேறிட்டாங்களான்னா அங்கேயும் இல்லை. இதே ரேப் கேஸ் தான், இதே கேஸ் தான், இதே ஓட்டிங் ரைட்ஸ் தான். அங்க ஒன்றும் பெருசா வித்தியாசம் இல்லை. உடைகள்ல மாற்றம் இருக்கு. பட் ரோல் வந்து சும்மா ஈக்குவல். லேபர் மட்டும் அங்க கிடைக்காதனால ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அங்க இருக்கிற பெண்களுக்கும் நிறைய வருத்தம் இருக்கு. நான் அதுக்கு தான் போனேன். லண்டனுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் போகும்போது அங்க இருக்கிற போலீஸுக்கு அவன் கொடுத்த போலீஸ் ஆக்ட் தானே, 1861 போலீஸ் ஆக்ட் தானே, நம்ம அதே தானே வச்சுட்டு இருக்கோம். அதே ரயில்வே ஸ்டேஷன், அதே போலீஸ் ஆக்ட். அப்போ அவனுக்கு எல்லாமே அங்கேயும் அதே தான் இருக்கு. அதே பீட்டா, அதே பெட்ரோலிங், அதே கேசஸ். இன்னும் சொல்ல போனால் நம்ம ஊரில் வந்து போலீஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும் வேலை. நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்து அடிக்கிறதுலாம் நாங்கள் ரொம்ப கம்மி. அங்கே போலீஸ் ஸ்டேஷனே லாக் அண்ட் கீழே தான் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க உள்ள, தீவிரவாதத்துக்கு பயந்து லண்டனில். அப்படி இருக்கும்போது இங்கே எதுக்கெடுத்தாலும் போலீஸை குறை சொல்கிற ஒரு பழக்கம் இருக்காது. நான் சொல்லி முடிக்கணும். நான் வந்து போலீஸ் விட்டு வெளியில் வந்துட்டு அதனால் பேசுகிறேன். இன்னைக்கு பாருங்க, அந்த ரிதன்யாவோட மாமியாரை ஏங்க நீங்கள் அரெஸ்ட் பண்ணல, அவளை சுட்டுருங்க கொண்டு பண்ண முடியுமா? போலீஸ் பண்ண முடியுமா? அவளுக்கு மட்டும் என்ன பணக்காரின்னு வயசா, இதுவும் பேசுவீங்க. நாளைக்கு அவளை தரதரம் இழுத்துட்டு வந்தா அதுவும் பேசுவீங்க. நீங்க இப்போ இந்த ஒரு திருப்புவனம் கேஸ்ல வந்து போலீஸை வந்து எக்ஸஸ்ன்னு பேசுவீங்க, எக்ஸஸ் ஏன் இல்லைன்னு பேசுவீங்க, ஏன் கம்ப்ளைண்ட்டை குறை சொல்றேன்னு பேசுவீங்க. ஆனா அந்த கேஸ்ல நீங்க கம்ப்ளைண்ட்டை போட்டு கிழிச்சு தூக்கி போட்டீங்க. அவ நகை வாங்கினாளா வாங்கலையா, அவ கல்யாணம் எத்தனை கல்யாணம் பண்ணா அவ கம்ப்ளைண்ட் கொடுக்க எலிஜிபிள், இதெல்லாம் பேசுறீங்க. எங்கேயுமே ஒரு பெண் வந்து குறிவைக்கப்படுறா, குதறப்படுறா. அவ கம்ப்ளைண்டா இருந்தாலும் குதறப்படுறா, விக்டிமா இருந்தாலும் குதறப்படுறா. பர்பிட்ரேட்டர்ஸ் எப்பவுமே வந்து ஆண்களா இருக்கிறது வந்து இது மாறணும்னா அடிப்படையில இருந்து மாறணும். தன்னம்பிக்கையும் செல்ஃப் ரெஸ்பெக்டை நீங்க விட்டீங்க. நீங்க அதை சொல்வீங்க, அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டை நீங்க சொல்வீங்கன்னு நினைச்சேன். தன்னை மதிக்கணும் ஒரு பொண்ணு, அப்பதான் உங்களை உலகம் மதிக்கும்.
செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் எல்லா பெண்களுக்குமான அடிப்படை. சுயமரியாதை தான் எல்லாமே. அந்த சுயமரியாதைக்குள்ள தான் நம்மளுடைய கல்வி, மேம்பாடு, நம்மளை அடுத்தவங்க மதிக்கிறது, நம்மளை மிதிக்கிறது எல்லாமே. அதில் சுயமரியாதையில் நாம் எந்த இடத்துல நிற்கிறோம் அப்படிங்கிற புள்ளியில இருந்து தான் நமக்கு தற்கொலை ஒருபோதும் தீர்வாகாது. இதே அந்த பெண் இன்னைக்கு ஃபைட் பண்ணி வெளியில் வந்து நின்று இருந்தால் சரியான முன்னுதாரணமாக உட்காந்து நாம் எல்லாருமே பார்த்துருப்போம். இப்படி எல்லா பெண்களும் சரியான முன்னுதாரணத்தை நோக்கி போகணும். அதற்காக அவர்கள் கொடுக்கக்கூடிய விலை ரொம்ப பெருசு தான். கண்டிப்பாக இந்த சமூகத்தில் ஒரு பாலின சமத்துவத்தை நோக்கி மாறும் பொழுது தான் பெண்களுடைய கண்களில் ஆனந்தத்தை பார்க்க முடியும்னு நான் நம்புகிறேன் மேடம். ஒரு அப்பா அம்மா அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி ஃபேர், குட் லுக்கிங், ஸ்லிம், ஐடி கம்பெனி ஒர்க்கிங் அப்படின்னு விளம்பரம் போட்டாங்க. ஒரு 15 இடியட் அவங்களுக்கு அப்ளை பண்ணிச்சு. அந்த பொண்ணு வீடியோ எடுத்து, நான் எங்கள் அப்பா அம்மா சொல்கிற மாதிரி இல்லை, எனக்கு நிறையா பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் நைட்டு நைட் ஷோ சினிமா போக பிடிக்கும், எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன், மழையில் டான்ஸ் ஆட பிடிக்கும்னு போட்டுச்சு. அதுக்கு 15,000 பசங்க அதுக்கு அப்ளை பண்ணாங்க. நிறைய டைம் நீங்க சொசைட்டிக்கு நீங்க உங்களை ஃபிட் பண்ண ட்ரை பண்ணாங்க. உங்களுக்கு உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டியாவே இருக்கும். அது இருக்கிறது உங்களை நீங்க நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உலகம் அதுக்கு அடாப்ட் ஆகிக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க உலகத்துக்கு அடாப்ட் ஆகணும். ஈஸியஸ்ட் திங் இஸ் நீங்களாவே இருக்கிறது. அதை எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா நீங்க இருக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அது ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், யாரா வேணும், உலகம் உங்களுக்கு அடாப்ட் ஆகிக்கும். நீங்க உலகத்துக்கு அடாப்ட் ஆக ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை உலகம் யூஸ் பண்ணும். அதனால அது உலகத்தோட தவறான நினைக்காதீங்க. நீங்க உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்து நீங்க அந்த அந்த ஒரு இது கொண்டு வந்துட்டீங்கன்னா உலகம் மாறிக்கும். எப்போ வேணா இன்னைக்கு நம்ம எல்லார் கையிலயும் இன்னைக்கு AK-47 இருக்கு. இதை எடுத்து ஒரு வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு உலகம் சோஷியல் மீடியால எது உங்களுக்கு அபியூஸ் பண்ணது, நிறைய தவறு பண்ணது இருக்கிறதே அதே உங்களுக்கு சப்போர்ட்டிவாகவும் மாறிடும். எந்த காலத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு கார்னர் பண்றீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்குன்னாலும் இதை நல்ல விஷயமா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய இடத்துல இருந்து ஹெல்ப் வரும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஃப்ரெண்ட்ஸோட ரோல் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல்னு நான் பார்க்குறேன். அதாவது என்னன்னா, என்னுடைய பிரச்சனைகளில் நிறையா நேரங்களில் எல்லாரும் கூட நிற்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் இன்னைக்கு ஓடுற பிஸி ஷெடியூலில் எல்லாரும் கூட நிற்க மாட்டாங்க. ஆனால் யாரோ ஒருத்தவங்க உண்மையாக இருந்திருப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி சிலர் உங்களுக்கு முன்ன நின்று உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. சில பேர் உங்களை பின்னாடி இருந்து நீ இப்படி கைட் பண்ணுவாங்க. இப்படி சில ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இருப்பாங்க. எப்போதுமே ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. என்னை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்னுடைய பிரச்சனைகளில் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நின்று இருக்கிறாங்க. அது எல்லாருக்கும் அப்படி அமையுமா அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு. அந்த இடத்துல தான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பெண்கள் திருமணமாகி போயிட்டா அவங்களுடைய ஸ்கூல் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுறாங்க. ஆனால் இப்போ திரும்ப இந்த அலுமினி மீட் மூலமாகவும், இந்த கோவிட் வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்து வாட்ஸ்அப் குரூப் உருவாக்குனது மூலமாகவும் உண்மையாகவே திரும்ப அழகான ரீபவுண்ட் ஆயிருக்காங்கிறத நான் பார்க்குறேன். நாங்களாம் அட்லீஸ்ட் 6 months கொண்டு சந்திச்சுக்கிறோம். இப்போ அதுவும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை நாங்கள் மீட் பண்ணிக்கிறோம். அது அட்லீஸ்ட் அந்த பெரிய குரூப்புக்குள்ளேருந்து ஒரு குட்டி குரூப்பாக ஒரு அழகாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எதையுமே ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. ஏன்னா இதில் நான் சொல்கிற நிறைய பெண்கள் Tier 2 Tier 3 என் கிராமத்து பெண்களாக அவங்க இன்னும் வேலைக்கு போகிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட கொண்டு சம்பளம் கொடுக்குற பெரிய பெரிய டீச்சர்ஸ் எல்லாம் கூட இருக்கிறாங்க, நல்ல பொசிஷனில் இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ் அவங்க எல்லாருமே. ஆனால் வென்டிலேஷனாக இப்போ இந்த ஸ்கூல் குரூப்பு, ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு அலுமினி குரூப்ஸுமே ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறதையும் நான் பார்க்குறேன். நீங்கள் ஒருத்தருக்காக அவங்க டஃப் மூமெண்ட்ஸில் நின்னீங்கன்னா அவங்க திருப்பி நமக்காக நிற்பாங்க. இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் வித் யூ. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்லைன்னா நீ நல்ல ஃப்ரெண்டாக இருந்தது இல்லைன்னு தான் அர்த்தம். நிறைய பேர் அப்பா அம்மா கூட பேசுறத தயங்குற விஷயங்கள்லாம் பெண்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேசுறாங்க. அதனாலேயும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம அப்பா அம்மா கூட நமக்கு அந்த காலத்துல அந்த ஒரு கேப் இருந்துட்டே இருக்கும். அதனால ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா. உங்களுக்கு தெரியும், என் ப்ரொஃபஷனுக்கு நான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க முடியாது. ஆமா, நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வைக்கிறது கிடையாது, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஆனா என்னன்னா, ஒரு ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிட்டேன். என் கூடவே இருக்க ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணனால அவருக்கு எதிராக பெட்டிஷன் கொடுக்கணும், அவரையே சண்டை போடணும், அவர் மேல பண்ணணும்னாலே அவர்கிட்டயே டிஸ்கஸ் பண்ணலாம். அப்படி ஒரு மெச்சூர்டான ஒரு மேன் என் லைஃப்ல இருக்கிறதுனால எனக்கு வெளியில நான் நிறைய மோஸ்ட் ஆஃப் தி டைம் நான் தனியாக தான் இருக்கேன். இப்போ ரிட்டையர் ஆன கொஞ்ச நாளா நான் வீட்டுக்குள்ள தான் இருக்கேன். வீடை செட்டரேட் பண்றேன், வீட்டையே நான் பார்க்காம இருந்திருக்கேன். யார் சமைச்சாங்க, என்ன போச்சு, இப்போதான் அதெல்லாம் எடுத்து வரும்போது இது ஒரு சந்தோஷமான ஒரு லைஃபாகவும் இருக்கு. ஆனா அந்த ஹஸ்பண்டுங்கிறவன் எவ்வளோ ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். அப்போ உங்களுக்கு வெளியில யாருக்கிட்டே போய் சொல்லி வீட்டு சத்தம் வெளியில போறது நம்ம பெருசா விரும்ப மாட்டோம். நம்ம வீட்டில் என்ன பிரச்சனை இருக்கோ வெளியில சொல்றதை நம்ம விரும்ப மாட்டோம். ஏன்னா எந்த ஃப்ரெண்டு என்னைக்கு நாளைக்கு எப்படி திரும்ப, அதை அழகா சொன்னார் வெங்கடேசன் சார்.
ரைட்டான ஆளை பார்த்து யாருக்கிட்ட சொல்லணும் அது அது வந்து நம்ம ஹஸ்பண்டாவே இருந்துட்டா ரொம்ப நல்ல விஷயம். நிறைய பேருக்கு அப்படி அமையறது இல்லை. பட் அமையிற ஹஸ்பண்டை நீங்க ஒரு நல்ல நம்பிக்கைக்குரிய ஒரு ஃப்ரெண்டா மாத்திக்கங்களேன். அதுதான் சொல்யூஷன் நான் நினைக்கிறேன். அப்புறம் எல்லாத்தையும் ஒரே ஆள்கிட்ட எல்லாமே எதிர்பார்க்காதீங்க. அது ஒரு ஆண் மேல நிறைய ப்ரெஷரை போடுற மாதிரி. அவர் ஃப்ரெண்டா இருக்கணும், அவர் வந்து நம்மளுக்கு இதுவா இருக்கணும். உங்களுக்கு நல்லா பேசணும், you will have a friend. It could be a girl or a boy or a puppy, who it is. So don't expect too much from a man, because that's pressurizing them, because they are not made to handle so much. They have a limited capacity. Don't expect too much from a woman. At the same time, do not. I think she is very protective about men. No. I didn't complete my statement. Number 2, you don't need to be a perfect mother, perfect daughter, Perfection தேவையில்லை. Please don't. Perfection ஒண்ணு கிடையவே கிடையாது. to live with our imperfections. So not to endorse your imperfection, and do not expect a perfect man either. இதுதான் I'm completing this. No human being is perfect. ஆமா. Men women உங்களுக்கு கில்ட்லயே போகும், and you will never feel happy about yourself. Happiness, மேம் இப்போ நீங்க சொல்றீங்கல்ல கண்ணுல சோகம் இருக்கு, இதெல்லாம் வந்து விஷயம் என்னன்னா, because we want to be perfect and that perfection in life hasn't been met, or you as a person you don't feel perfect. அங்கதான் ஆரம்பிக்குது. அதனால எதிர்பார்க்கறதும் கம்மியா இருக்கட்டும், கொடுக்கறதும் கம்மியா இருக்கட்டும், பரவாயில்ல. எல்லா பிரச்சனைகளுமே வந்து ஏதோ ஒரு இடத்துல பேசி தான் தீர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நாம் ஒரு சின்ன சொசைட்டியில் ஒரு சின்ன ஓப்பன் அப்பில் ஒரு சின்ன டைலாக்ஸை இன்றைக்கி நாம் எல்லாருமே வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தது. நம்ம பேசிக்கிட்ட நம்ம 5 பேரும் பேசிக்கிட்ட எல்லா விஷயமுமே ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தது. எந்த அதாவது முரண்பட்ட இடங்கள் கூட அது வேல்யூ ஆடட் சப்போர்ட் பண்ணுறதுக்கான முரணாக தான் இருந்ததே தவிர அது கான்ட்ரடிக்ஷனாக எந்த இடத்துலையுமே இல்லை. நம்ம 5 பேர் பேசிக்கிட்டது இப்படியான ஹெல்த்தியான டைலாக்ஸ்கள் நிறைய நடக்கணும். நிறைய இந்த மாதிரிகள் நடக்கும் பொழுது தான் எது சரி தவறுன்னு பார்க்குறவங்க புரிஞ்சுக்கட்டும். நம்ம யாருக்கும் சரி தவற சொல்ல தேவையில்லை. அவங்க பார்க்குறவங்களுக்கு எது நல்ல விஷயமோ அதை எடுத்துக்கட்டும் அப்படிங்கிறதும் ரொம்ப எல்லாருக்குமே ஒரு சொசைட்டிக்கான ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருக்கிறதுக்கான, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இந்த ஹோல் உலகத்து மேலேயும் சமூகத்து மேலேயும் நமக்கு இருக்குங்கிறத தான் நாம் இன்னைக்கு பேசியிருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே ஒரு மனநிறைவை தந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்பீச். அனைவருக்கும் நன்றி.